இனி சின்ன சின்ன காரியத்தையும் கணக்கு பார்த்துட்டு புலம்பி கொண்டிருக்கிற காலம் அல்ல. எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தா கூட, அது பல லட்சமா இருந்தா கூட, அது அப்படியே சிந்துனா கூட பரவாயில்ல. இந்த வார்த்தை வேணும், நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை வேணும், நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நிறைய நேரங்களில் இன்னைக்கும் சில இழப்புகளை பேசி கொண்டிருக்கோம் தானே, சில கஷ்டங்களை பேசி கொண்டிருக்கோம் தானே, அந்த கடன் பிரச்சனையை பேசி கொண்டிருக்கோம் தானே. எத்தனையோ லட்சங்கள் வட்டிக்கே போயிருக்கிறது, எத்தனையோ நன்மைகள் ஆஸ்பத்திரிக்கே போயிருக்கிறது, எத்தனையோ ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே நான் விரும்பாத மனுஷனுக்கெல்லாம் போயிருக்கிறது. அதெல்லாம் நினைச்சு ஆண்டவரே, அந்த பணம்லாம் இருந்தா ஆண்டவரே இன்னைக்கு நிறைய காரியங்கள் நான் செஞ்சிருப்பேனே. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். மகனே மகளே, இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற நன்மைகள் விளைச்சல்கள் எப்படி இருக்க போகிறான்? நீ சிந்துனா கூட கவலைப்பட மாட்டியா. நீயே சொல்லுவ, சிந்த விடு, வா வா வா. எத்தனை நாட்கள் இப்படி கொஞ்சமாவே அறுத்து கொண்டிருப்போம், எத்தனை காலங்கள் இந்த கொஞ்ச நன்மைகளையே பார்த்து கொண்டிருப்போம். வாக்கு தத்தங்களையும் வார்த்தைகளை கேட்கும் போது எங்களுக்கு நல்லா தான் இருக்கு, விசுவாசமாகத்தான் இருக்கிறது. ஆனா இன்னும் நாங்கள் கொஞ்சத்தை தானே ஆண்டவர் அறுத்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்புறீங்களா? உன்னுடைய அறுப்பே வேற மாதிரி ஆக போகிறது. உன்னால அறுக்கவே முடியாத காலங்களை, எஸ், அப்படிப்பட்ட ஒரு நிறைவான காலங்களை, பலன்களை தேவன் தம்முடைய சனத்திற்கு இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி வாங்கிக்கோங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் செய்யற வேலைக்கு ஆண்டவரே இந்த சம்பளம் போதாது, நான் செய்யற காரியங்களுக்கு இந்த வருமானம் போதாது. ஆனா இன்னைக்கு நம்புறீங்களா? தேவ ஆவியானவர் இன்னைக்கு உனக்கு விளைச்சல்களை, நீ காற்றையும் காண மாட்டாய், நீ மழையையும் காண மாட்டாய், ஆனால் உன் வாய்க்கால்கள் நிரப்புவேன் சொன்னார் தானே. எஸ், 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு கொடுத்தும் மீதியான துணிக்கு எடுக்க வச்சார் தானே. விளைய செய்கிற தேவனோ எல்லாம் ஆகும். உன்னில் இருக்கிறதை 1000 மடங்கு பெருக பண்ண, உன் நன்மைகளை பெருக பண்ண. ஒரு காத்துனா வெறும் கையும் கோலுமாய் கடந்து போன யாக்கோப 2 பரிவாரங்களாய் கொடுத்து நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிச்சவர் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்க வல்லவர். ஆடுகளுக்கு பின்னால போன ஒரு தாவீது அபிஷேகம் பண்ணி நன்மையால் நிரப்பி அவன் வர 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 விருத்தி அடைந்தான். போற பட்டணம் எல்லாம் பிடிக்கிறான். கடைசியில் அவன் மரிக்கிறதுக்கு முன்பதாக தன் பையன் சாலமோன் கிட்ட தான் சௌதரித்த 1000 டன்னு தங்கத்தை கொடுக்கிறானா. அப்படிப்பட்ட வாங்கிக்கோம வாங்கிக்கோம வாங்கிக்கோம. வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். இவ்வளவு நாள் நான் தாழ்ந்திருந்துட்டேன், இனி நான் வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்வார், சுகமாயிருக்கும்படி கர்த்தர் செய்வார். மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க, மாய்மாளமான மனுஷன மகனாக மாற்றி நீங்க. மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க, மாய்மாளமான மனுஷனாய் மகனாக மாற்றி நீங்க. என அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். நல்ல பாடலாமா? என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். நல்ல பாடலாமா? என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். ஒழுங்கினம் நிறைந்த வாழ்க்கைய ஒளிமயமாக மாற்றி நீங்க, ஒழுங்கினம் நிறைந்த வாழ்க்கைய ஒளிமயமாக மாற்றி நீங்க. மங்கி எறிந்த மனுஷன மகுடமாக மாற்றி நீங்க, மங்கி எறிந்த மனுஷன மகுடமாக மாற்றி நீங்க. என்ன அழகுபடுத்தும் தெய்வம்
நீங்க தானப்பா அன்போடு ஆராதி. நல்ல சந்தோஷமா பாடலாமா? என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துற. ஆமே, என்ன அழகுபடுத்தும் தெய்வம். ஆமென், ஆராதிப்பே. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துற. அலங்கோலம் நிறைந்த வாழ்க்கைய அலங்காரமாக மாற்றினீங்க. அலங்கோலம் நிறைந்த வாழ்க்கைய அலங்காரமாக மாற்றினீங்க. உழுதியில் இருந்த மனுஷன பொன் சீரகாக மாற்றினீங்க. உழுதியில் இருந்த மனுஷன பொன் சீரகாக மாற்றினீங்க. என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் அழகுபடுத்துகிற தேவன் அவர்தான் என்று சொல்லுகிற பிள்ளைங்க, நீங்க கைகளை தட்டி பாடும்போது பரலோகம் களி கூறட்டும், தேவனுடைய ஆவியானவர் களி கூறட்டும். நீங்க தானப்பா அன்போடு ஆராதிப்பே. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம். ஆமென், ஆமென், ஆமென். என்ன அழகுபடுத்தும் சொல்லலாம். என்ன அழகுபடுத்துகிற தேவனே நன்றி அப்பா, ஆராதிப்பே. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தான் மகிமைப்படுத்துற. ஆராதனை செய்கிற மனசார மகிமைப்படுத்துற. ஆராதனை செய்கிற மனசார மகிமைப்படுத்துற. என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துற. என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துற. மகிமைப்படுத்தும் தெய்வம் சொல்லுங்க, மகிமைப்படுத்துற தெய்வம் நீங்க தானப்பா. ஏமன், ஏமன். என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் சொல்லலாமா? ஆமென், ஏமன், ஏமன். என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துற. அலங்கோலம் நிறைந்த வாழ்க்கைய அலங்காரமாக மாற்றினீங்க. அலங்கோலம் நிறைந்த வாழ்க்கைய அலங்காரமாக மாற்றினீங்க. உழுதியில் இருந்த மனுஷன பொன் சீரகாக மாற்றினீங்க. உழுதியில் இருந்த மனுஷன பொன் சீரகாக மாற்றினீங்க. என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. எல்லாம் நல்ல கைதட்டி சந்தோஷமா. நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துற. என்ன அழகுபடுத்தும் தெய்வம்
நீங்க தானப்பா அன்போடு ஆராதிப்பே என்னை அழகுபடுத்தும் தெய்வம். ஆமென். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா அன்போடு ஆராதிப்பேன். நல்ல கைகளை தட்டி என்னை அழகுபடுத்தும் தெய்வம். ஆமென் 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 ஆமென். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா மனசார மகிமைப்படுத்துற என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா அன்போடு ஆராதிப்பே என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா மனசார மகிமைப்படுத்துற என்ன. எல்லாரும் சொல்லலாமா? அலங்கோலமா இருந்த என்ன அழகுபடுத்தினது நீங்க தான்ப்பா, மனுஷன் கிடையாது. எத்தனையோ நேரங்கள்ல என்னை அலங்கோலமாய் மாற்றுவதற்கு என் சூழ்நிலைகள் என்னை சுற்றி இருக்கிற மனுஷர்கள் வந்தாங்க. ஆனா நீங்க என்னை அழகுபடுத்தினீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி என்னை அழகுபடுத்தினீங்கப்பா. ஆமென். மகிமைப்படுத்துற என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. ஆமென் ஆமென். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம். ஆமென் ஏமன் ஏமன். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தான் ஆதிப்பே என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா மனசார மகிமைப்படுத்துற என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா அன்போடு ஆராதிப்பே என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம். வீதாலரா கபாதரபா வீதாலா சந்தலரா கபாதரபா. ஆமென் ஆமென். ஆராதிப்பே என்னை அழகுபடுத்தும் தெய்வம். ஆமென் ஏமன் ஏமன். ஆராதனை செய்கிறே மனசார மகிமைப்படுத்துற. உண்மையா சொல்ற பிள்ளைங்க ஆராதனை செய்கிறே மனசார மகிமைப்படுத்துற என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா அன்போடு ஆராதிப்பே என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம். மகிமைப்படுத்துற என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா அன்போடு ஆராதிப்பே என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம். மனசார மகிமைப்படுத்துற என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா அன்போடு ஆராதிப்பே என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா மனசார மகிமைப்படுத்து. எல்லாம் ஆராதனை செய்கிற ஆராதனை செய்கிறே மனசார மகிமைப்படுத்துற ஆராதனை செய்கிறே மனசார மகிமைப்படுத்துற மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா மனசார ரிபாலாதா கருதா லரசை வெறியா கலரபாதகோ மகிமைப்படுத்து ரிபாலாதி கனா ஷட்டோலர மதலர நீங்க தானப்பா மகிமைப்படுத்துறே
ஆராதனை செய்கிறேன். சொல்லுங்க, மனசார மகிமைப்படுத்துறேன். ஆராதனை செய்கிறேன், மனசார மகிமைப்படுத்துறேன். எல்லாருமா, என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. ஆமென் ஆமென். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம். ஏமன் ஏமன். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. மனசார மகிமைப்படு. நல்ல கைதட்டி ஆமென் சொல்ற பிள்ளைங்க. என்னை அழகுபடுத்துகிற தேவன், என்னை மகிமைப்படுத்துகிற தேவன். மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என்னை மகிமைப்படுத்துவார்? இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்ற வார்த்தையின்படி எத்தனை தேவ பிள்ளைகள் நம்புறீங்க? இந்த ஆராதனையில கர்த்தர் என் மூலமாய் மகிமைப்படுவார். என் மேல இருக்கிற வாக்கு தத்தங்கள், என் மேலே சொல்லப்பட்ட உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் உம்மை மகிமைப்படுத்துகிற அளவில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? மால்டா காபா ஷாட்டா. எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி தேங்க்யூ ஃபாதர். அன்னைக்கு பார்வோனை பார்த்து கர்த்தர் சொன்னார், என் வல்லமை விளங்க பண்ணும்படியாக, என் நாமம் பிரஸ்தாபம் பண்ணும்படியாக உன்னை நிலைநிறுத்தினேன். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை என் மேல ஊற்றி, அப்படிப்பட்ட ஒரு வல்லமை என் மேல ஊற்றி அவர் மகிமைப்படுவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் சத்தமாய் வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்கலாம். தேவ கரம் இறங்கட்டும், தேவ வல்லமை வெளிப்படட்டும். ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் இந்த ஆராதனைக்கு வந்த பிள்ளைகள் மேலாம் தேவ பிரசன்னம் அளவில்லாமல் சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ மகிமை அளவில்லாமல் ஒவ்வொருவரை நிரப்பட்டும். தடைகள் மாறட்டும், போராட்டங்கள் விலகட்டும். மால்கா போ ஷாட்டா. எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் டங்ஸ்ல பேசுங்க. இந்த ஆராதனையில் வாய்களை திறந்து அப்படியே ஜெபிக்கலாமா? அந்நிய பாஷைகளை பேசி ஜெபம் பண்ணுங்க. மற்றவங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய்களை திறந்து, ஆண்டவரே இன்றைக்கு ஒரு பெருமழை எங்க வாழ்க்கையில பெய்யட்டும், எங்க ஊழியத்துல பெய்யட்டும், என் குடும்பத்துல பெய்யட்டும். வனாந்தரமாய் விடாய்த்து போன நிலையில் இருக்கிற எங்க வாழ்க்கையில் பெருமழையின் வல்லமை இன்றைக்கு எங்க மேல ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். காய்ந்து போய் இருக்கிற வெட்டப்பட்ட கோலை போல இருக்கிற ஆண்டவரே, ஆரோனின் கோலை துளிர்த்தது போல இன்றைக்கு எங்க வாழ்க்கையில துளிர்க்கக்கூடிய ஒரு அபிஷேகம், துளிர்க்கக்கூடிய தேவ வல்லமை, துளிர்க்கக்கூடிய தேவ அக்கினி எங்கள் மேல இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அந்த வாதுமை பழங்கள் அது பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது போல கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஆராதனையில ஆண்டவரை இனி பலன்களை கொடுக்கக்கூடிய காலங்களாய் இருக்கட்டும் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதிக்கிற வேளையில் இன்றைக்கு உனக்கு நடக்க வேண்டியவைகள் தானாய் நடந்து கொண்டிருக்கிறது. உனக்கு கிடைக்க வேண்டிய அற்புதங்கள் தானாய் நடந்து கொண்டிருக்கிறது. நீ பிரயாசப்பட்ட அல்ல, நீ முயற்சி பண்ணி அல்ல, அவர் கிரியை செய்ய வேண்டிய வேளையாய் விசுவாசிக்கிற பிள்ளைங்க. பவுல் நட்டினான், அப்போலோ நீர் பாய்ச்சினான், ஆனால் விளைய செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும் என்ற வார்த்தையின்படி எத்தனை பேர் நம்புறீங்க? நீ நட்டி நீ நீர் பாய்ச்ச காலங்கள் முடிந்து போகிறது. இனி விளைய செய்கிற தேவனால் எல்லாம் ஆகத்தக்கதாக ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். ஆமென் சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி, ஆமாண்டவரே என்னை விளைய செய்கிற தேவன், என் குடும்பத்தில் என்னை ஆசீர்வாதத்தினால் விளைய செய்கிறவர், ஊழியத்தில் விளைய செய்கிறவர். நாங்க நட்டினோம், நாங்க நீர் பாய்ச்சிட்டோம் ஆண்டவரே, ஆனா இனி விளைய செய்கிற தேவன் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில், எங்க குடும்பத்தில், எங்க ஊழியத்தில், எங்க பொருளாதாரத்தில், எங்க பிசினஸில் கர்த்தர் எங்களை விளைய செய்ய போகிறீர், விளைய செய்ய போகிறீர். மால்கா போ ஷாட்டா. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் இந்த ஆராதனையில் விளைச்சலை காணும்படி செய்ய போகிறார்? விளைச்சல், விளைச்சல். கண்ணீரோடு விதைத்தவைகள் இனி கம்பீரமாய் அறுக்கும்படியான ஒரு விளைச்சல். நீ வாழ்க்கையில கண்ணீரோடு விதைத்த காரியங்கள் எல்லாம் இனி கம்பீரமா அறுக்கத்தக்கதாய் அள்ளி தூவும் விதைகளை சுமந்து கொண்டு போகிறவன், அரிக்கட்டுகளை சுமந்து கொண்டு போகிறவன் கண்ணீரோடு சுமந்து கொண்டு போகிறான். ஆனால் தான் அரித்த அரிகளை அவன் அறுத்து கொண்டு வரும்போதோ
கம்பீரத்தோடு வருவான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இந்த 5 மாதங்கள், இந்த 4 மாதங்கள் முடிந்து இந்த 5வது மாதங்களுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை இதுவரைக்கும் கண்ணீரோடு தான் நீ விதைத்துக் கொண்டிருக்கிறார். கண்ணீரோடு தான் வாழ்க்கை கடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா இன்னைக்கு விசுவாசி, என் ஆண்டவர் என் கண்ணீரை ஆனந்த கணிப்பாய் மாற்றுவார், கம்பீரமாய் அறுக்க செய்வார், நன்மைகளினால் நிரப்புவார். விளைச்சல்களை காணக்கூடிய நாட்கள். ஆமென். இவ்வளவு நாட்கள் பட்ட பிரயாசங்கள், பலன்கள் ஒன்றும் வீணாய் போவதல்ல. தேவன் விளைச்சலை நமக்கு கட்டளையிடுகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க, இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரே. எவ்வளவு காலங்கள் காத்திருக்கிற அந்த விளைச்சலுக்கு, எவ்வளவு காலங்கள் காத்திருக்கிற அந்த பலனுக்கு, ஆனா இன்றைக்கு நான் நம்புகிறேன் உங்க வார்த்தையினால ஆண்டவரே, நான் விளைச்சலை காணும்படியான பலனை நீர் தரப்போகிறீர். நீர் தரப்போகிறீர், என் குடும்பத்துக்கு தரப்போகிறீர், என் பிள்ளைகள் வாழ்க்கையில தரப்போகிறீர், இந்த அரராத் ஊழியத்தை தரப்போகிறீர், செய்யக்கூடிய ஒவ்வொரு ஊழியங்களிலும் தரப்போகிறீர், டாக்ஸா மீட்டிங்ல தரப்போகிறீர். பிரயாசப்பட்ட பலன்கள் காலங்களை தவிர இனி கர்த்தருடைய கிரியைகள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்களுடைய கரங்களை உயர்த்துங்கப்பா. ஆமே. எத்தனை பேர் ஆமா இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு? ரொம்ப பிரயாசப்பட்ட காரியங்கள், ரொம்ப பிரயாசப்பட்டுட்டேன், இதுக்கு பிறகு பிரயாசப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாவற்றையும் முயற்சி செய்து பார்த்தாச்சு, நான் செய்ய வேண்டியதெல்லாம் நான் செஞ்சிட்டேன், இனி எனக்கு கர்த்தர் செய்ய வேண்டியது மட்டும்தான் இனி நான் பார்க்கணும். என் பலன் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினால நான் நட்டினேன், நான் நீர் பாய்ச்சிட்டேன், ஆனா இனி விளைச்சலை கொண்டு வருகிற தேவன், விளைச்சலை கொடுக்கிற தேவன் அவர் மட்டும்தான். ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு விசுவாசிக்கிற பிள்ளைங்க, நேற்று தினம் வந்து உபவாச ஜெபத்தில் ஆண்டவர் அழகா பேசினார் தானே. ஈசாக்கு தேவனுடைய சமூகத்துல கண்களை ஏறெடுத்து பார்த்து கொண்டிருந்த போது விளைச்சலை பார்த்தான், ஒட்டங்கள் வருகிறத பார்த்தான், அதுக்கு பிறகு விதை விதைக்கிறான். அவன் வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க இந்த 2024 நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், 100 மடங்கு என் கண்கள் காணும், அந்த பலனை என் கண்கள் காணும். அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான், அவன் ஐஸ்வர்யவனாகி மகா பெரியவனானான் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, ஆண்டவரே இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை, இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு நன்மைகளை, இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை எங்கள் மேல ஊற்றுவீராகப்பா, ஊற்றுவீராக. ஊற்றுங்க சுவாமி. எல்லாரும் நல்ல அந்த வார்த்தை விளைச்சல்கள் எல்லாம் கை உயர்த்திப்பா சொல்லுங்க பாப்பா, வாய்களை திறந்து சொல்லுங்க. விளைச்சல் எந்தெந்த காரியத்தெல்லாம் நீங்க செய்றீங்களோ அதெல்லாம் விளைச்சல்களை கர்த்தர் காணும்படி பலன்களை, விளைச்சலின் பலன்களை, விளைச்சலின் பலன்களை தேவன் நமக்கு கட்டளையிட வேண்டிய வேலை வந்துட்டு, ஆண்டவருடைய சமூகத்தில் போராடின காலங்கள், காத்திருந்த காலங்கள். அப்பா என்றைக்கு ஆண்டவரே நீங்க கொடுத்தது அந்த கொஞ்சம் பலன் இருந்தும் கூட ஆண்டவருடைய நாமத்தை மறுதலியாமல் அவர் வசனத்தை நம்ம கை கொண்டபடியினால், அவருடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்தபடியினால் எப்படி திறந்த வாசல் உண்டானதோ அப்படியே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு விளைச்சல்களை கர்த்தர் கட்டளிட வேண்டிய வேலையா இருக்கிறது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஆமாப்பா, விளைச்சல்களை காண்போம். ஆமென். அற்புதங்களை காண்போம். படிக்கிற பிள்ளைங்க மார்க்ஸ்ல நீ எழுதுற எக்ஸாம்ல விளைச்சல்களை காண்பார். ஆமென். அதே போல வேலை செய்யற பிள்ளைங்க உங்க சம்பளத்துல விளைச்சலை காண்பீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? கொஞ்சம் தானே ஆண்டவரே இருக்கு, வருகிற நன்மைகள் கூட ஓட்ட பையில போடுற மாதிரி இருக்கு. இனி அப்படி இருக்காது. உன்னுடைய ஓட்ட பையெல்லாம் கர்த்தர் அடைச்சி இனி அந்த பையிலிருந்து நிரம்பி சிந்தும்படியாக வாங்கிக்கிற விசுவாசிக்கிற பிள்ளைங்க வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாமே. நல்ல கை தட்டி ஆமாண்டவரே. எஸ் லார்ட். எத்தனை நாட்கள் இப்படி கொஞ்சமாவே அறுத்து கொண்டிருப்போம்.
எத்தனை காலங்கள் இந்த கொஞ்ச நன்மைகளையே பார்த்து கொண்டிருப்போம். வாக்குத்தத்தங்களையும் வார்த்தைகளை கேட்கும் போது எங்களுக்கு நல்லா தான் இருக்கு, விசுவாசமாகத்தான் இருக்கிறது. ஆனா இன்னும் நாங்கள் கொஞ்சத்தை தானே ஆண்டவர் அறுத்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்புறீங்களா? உன்னுடைய அறுப்பே வேற மாதிரி ஆக போகிறது. உன்னால அறுக்கவே முடியாத காலங்களை, எஸ், அப்படிப்பட்ட ஒரு நிறைவான காலங்களை, பலன்களை தேவன் தம்முடைய ஜனத்திற்கு இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி வாங்கிக்கோங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் செய்யற வேலைக்கு ஆண்டவரே இந்த சம்பளம் போதாது, நான் செய்யற காரியங்களுக்கு இந்த வருமானம் போதாது. ஆனா இன்னைக்கு நம்புறீங்களா? தேவ ஆவியானவர் இன்னைக்கு உனக்கு விளைச்சல்களை, அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த ஆராதனையில கர்த்தருடைய வார்த்தை புறப்பட ஆரம்பித்தது. தொடர்ந்து கேட்கக்கூடிய வார்த்தைகள், ஆராதனை சாட்சிகள் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பமுனை உண்டாகட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, இனி நாங்கள் ஆயிரங்களுக்கு அல்ல லட்சங்களுக்கு கோடிகளுக்கு அறுவடை செய்கிறவர்களாய், லட்சங்களையும் கோடிகளையும் ஆத்துமாக்களையும் அறுவடை செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபை எங்கள் மேல இறங்கட்டும். வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்படி உட்காருங்க, பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, பெரிய விளைச்சல்கள் அறுக்க போகிறோம். ஆமென். எதிலெல்லாம் பெரிய பெரிய விளைச்சல்களை காண போகிறீர்களோ, விசுவாசிக்கிறீங்களா? பெரிய பெரிய விளைச்சல்களை காண போகிறோம். கர்த்தர் பெரிய விளைச்சல்களை நம்முடைய வாழ்க்கையில காணும்படி செய்ய போகிறார். ஆமென். விசுவாசிக்கிற மாத்த நல்ல கரங்களை உயர்த்தி, அப்பா, எஸ், இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரே. ஆமா, இவ்வளவு நாட்கள் கொஞ்சத்தை தான் அறுத்துக்கிட்டு இருக்கிறேன், ஏதோ வருது ஏதோ போகுது, அப்படிதான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனா இன்னையிலிருந்து என்னுடைய நன்மைகள் எல்லாம் நிரம்பி வழிந்து வழிந்து போகத்தக்கதாக நீங்க நான் அறுக்கிற பலன்கள் எல்லாம் சிந்தும்படியாக, அன்னைக்கு போவா சொல்லுவார்பா, நீங்க அறுக்கிறதெல்லாம் கொஞ்சம் சிந்தும்படி விட்டுருங்கன்னு சொல்லுவார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நல்ல கை வைத்து ஆமைன்னு சொல்லுங்களேன். சிந்தும்படி விடுங்க, வேற யாராவது வந்து கொஞ்சம் பொறுக்கிட்டு போகட்டும். எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அது ஒரு அல்லையா சொல்லக்கூடாதா? எல்லாத்துலேயும் ஒண்ணுமே இல்லாம வெறுமையா வலிச்சு இருக்கிற காலம் கிடையாது. தேவன் உன் நன்மைகள் எல்லாம் நீ சிந்திக்கிட்டு போவ, அதை உனக்கே தெரியாம நிறைய பேர் புறக்குவாங்களாம். ஐயா, புரியலப்பா? புரிஞ்ச பிள்ளைங்க நல்ல கை தட்டி வாங்கிக்கோங்க பார்க்கலாம். உனக்கே தெரியாது. ஆமே சொல்லுங்க, ஆமே ஆமேன்னு சொல்லுங்க சத்தமா. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? ஆமாவா இல்லையா? ஒரு ரூபா கீழே விழுந்தா கூட அதை கண்ணு போட்டு கண்ணாடி போட்டு லைட்டை போட்டு பார்த்து தேடி எடுத்த காலங்கள் மாறி 1000 ரூபாய் 500 ரூபாய் தொலைஞ்சு போனா கூட சரி அது யாரோ எடுத்துட்டு போறாங்க, ஆண்டவரே எடுத்தவன் நல்லா இருக்கட்டும். ஆமாவா இல்லையா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. வேண்டாமா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு? கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிற நன்மைகள் எப்படி இருக்கான் பாருங்க. போவாஸ் சிந்த விடுங்கடான்னு சொன்னார். சூப்பர்ல இந்த வார்த்தை. கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பாப்போமே. ஆமென். எத்தனை பேர் ஆசைப்படும் இந்த நாளிலிருந்து என் நன்மைகள் நமக்கே தெரியாது, சிந்தினோம், சிந்தி கடக்கும். ஐயா சொல்லுங்க ஐயா, ஆமேன்னு சொல்லுங்க ஐயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உன் நன்மைகள் விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை இது வரைக்கும் இல்லைனாலும் இனி நடக்கும் விசுவாசிங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கப்பா. இது வரைக்கும் இல்லைதாங்க, எங்களுக்கே இல்லைங்க. ஆமென். எங்களுக்கு இப்படி யாராவது போட்டு போக மாட்டாங்களா? எவனாவது விட்டுட்டு போயிட மாட்டானா? ஏதாவது எங்களுக்கு ரோட்ல கிடைச்சிராதான் நாங்க பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இனி நாங்க பார்க்க மாட்டோம். நாங்க சிலதை வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க. நல்ல நல்ல இந்த வார்த்தை எனக்கு தான் சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க, எனக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தை. ஆமென். நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கப்பா. போதாது போதாது, நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கப்பா. இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். என்னை கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மைகளால, அப்படிப்பட்ட கிருபைகளால, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால என்னை நிரப்ப போகிறதற்காக உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கப்பா. Thank you Jesus, thank you Lord. என்ன அழகு படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். என்ன அழகு படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆரா. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம்
நீங்க தானப்பா மனசார மகிமைப்படுத்துற ஆராதனை செய்கிறே மனசார மகிமைப்படுத்துற ஆராதனை செய்கிறே மனசார மகிமைப்படுத்துற என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா அன்போடு ஆரா கை தட்டும் போதே நன்மைகள் சிந்தி வரட்டும் நீங்க தானப்பா அவன் என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் சொல்லலாமா மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றின் மன்னன் நீங்க மாய்மாலமான மனுஷன மகனாக மாற்றி நீங்க மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றின் மன்னன் நீங்க மாய்மாலமான மனுஷன மகனாக மாற்றி நீங்க என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா அன்போடு ஆராதித்து என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா மனசார மகிமைப்படுத்துறே என்ன அழகுபடுத்தும் தெய்வம் அன்போடு ஆராதிப்பே என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் மனசார மகிமைப்படுத்துறே ஆராதனை செய்கிறே மனசார மகிமைப்படுத்துறே சொல்லலாமா ஆராதனை செய்கிறே மனசார மகிமைப்படுத்துறே என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா நல்லா அசைஞ்சு பாடலாமா என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் மனசார மகிமைப்படுத்துற நல்ல பிசாச வெட்கப்படுத்தி நீ எத்தனை திட்டங்களை என் வாழ்க்கையில கொண்டு வந்தாலும் என்னை அழகுபடுத்துகிறவர் என்னை அலங்கரித்து கொண்டே இருக்க போகிறார் தேவோ நீங்க தானப்பா என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா அன்போடு ஆரா நல்ல சிரிச்ச முகமா என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் மகிமைப்படுத்துறே ஆராதனை செய்கிறே மனசார மகிமைப்படுத்துறே ஆமென் ஆமென் ஆராதனை செய்கிறே மனசார மகிமைப்படுத்துறே ஆஹா என அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் மனசார மகிமைப்படுத்துறே மனேமன் என்னை அழகுபடு எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும் என்னை அழகுபடுத்துகிற தேவன் ஆராதிப்பே மனேமன் என்ன மகிமை ஆமென் மனசார மகிமைப்படுத்துறே அலங்கோலம் நிறைந்த வாழ்க்கைய அலங்காரமாக மாற்றி நீங்க அலங்கோலம் நிறைந்த வாழ்க்கைய அலங்காரமாக மாற்றி நீங்க உழுதியில் இருந்த மனுஷன பொன் சீரகாக மாற்றினீங்க உழுதியில் இருந்த மனுஷன பொன் சீரகாக மாற்றினீங்க என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா
அன்போடு ஆரா. நல்லா உயர்த்தி தட்டி மனசாரா காதலரவா. ஆமென். என்னை ஆகிமைப்படுத்தும் தெய்வம். ஏமன் ஏமன் என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. மனசார ஏமன் என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆராது என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம். சார சபாலகரபாய் அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆரா. ஆமென் ஆமென் என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. மனசார மகிமைப்படுத்தும். மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க. மாய்மாலமான மனுஷன மகனாக மாற்றி நீங்க. மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க. மாய்மாலமான மனுஷன மகனாக மாற்றி நீங்க. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. மனசார மகிமைப்படுத்து. ஆமா வரலையா? என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. நீங்க தானப்பா. என்ன அழகுபடுத்தும் தெய்வம் அன்போடு ஆரா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுமா? ஆராதனை செய்கிறே மனசார மகிமைப்படுத்துறே. அவன் ஆராதனை செய்கிறே மனசார மகிமைப்படுத்துறே. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆரா என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. மனசார மகிமைப்படுத்தும். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம். நல்ல கை தட்டி நீங்க தானப்பா. மனசார மகிமைப்படுத்துறேன். ஆராதிக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னத்துல நிரம்பி நிரம்பி நிற்க விசுவாசிக்கிறீங்களா? உன் நன்மைகளை நீ சிந்தி விடும்படியாய். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா ஒரு நாள் ஒரு கோல், வெட்டப்பட்ட கோல், என்னாகமத்தில் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். என்னாகும் 17ஆம் அதிகாரத்துல அது தேவ சமூகத்துல ஒரு வெட்டப்பட்ட கோலாக, காய்ந்து போன கோலாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். ஆனா வைக்கப்பட்டதோ எங்க? கர்த்தருடைய சமூகத்துல, தேவ சமூகத்தில் இருந்ததுனால அடுத்த நாள் பார்க்கறாங்களாம் அது பூ பூத்து வாதுமை பழங்களை புரியலையா? அதுக்கு முந்தி ஒரு வார்த்தை உண்டு, துளிர்த்து. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென் சொல்லுங்கப்பா? அது துளிர்த்து இருந்தது. துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்திருந்ததான். இதுதான் தேவன் தம்முடைய பிள்ளைகள் வைத்திருக்கிற கிருபைகள். தேவ சமூகத்தில் நீ கர்த்தரை உயர்த்த உயர்த்த, தேவ சமூகத்தில் நீ கர்த்தரை ஆராதிக்க ஆராதிக்க உன் வாழ்க்கை துளிர்த்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கை பூ பூத்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கை பழங்களையும் கனிகளையும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா கைத்தடி வாங்கிக்கோங்க பார்க்கலாம். ஐயா, நிறைய பேருக்கு இந்த ஆராதனை புரியாது. நிறைய பேருக்கு இது பைத்தியக்காரத்தனமா தெரியும். நிறைய பேருக்கு இது ஒரு குற்றப்படுத்துகிற ஒரு காரியமா தெரியும். ஆனா ருசிக்கிறவனுக்கு தெரியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறவனுக்கு தெரியும். இந்த ஆராதனை, இந்த தேவ பிரசன்னத்துல இருக்கும்போது எத்தனை பேர் சொல்ல முடியும், காய்ந்து போய் இருந்த என் வாழ்க்கை என் ஆண்டவர் தேவ பிரசன்னத்தினால என் வாழ்க்கை துளிர்க்கும்படி செய்தா, என்னை பூ பூக்கும்படி செய்தா, வாதுமை பழங்களை கொடுக்கும்படி அவர் எனக்கு கிருபை செய்தா என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஆமாண்டவரே என்னை அழகு படுத்தும் தெய்வம்
நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். நல்ல கைகளை அசைத்து காட்டுங்க. அப்பா, I am ready. ஆமென். ஆள் காபு ஷட்டா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, விளைச்சலை நீ பார்ப்பாய். சாதாரண விளைச்சல் அல்ல. சும்மா சில விஷயத்தெல்லாம் விட்டுரு, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லப்பா அப்படின்னு. அப்படி ஒரு காலம் வேணுமா வேண்டாமா சொல்லுங்களேன். ஐயா வேணுமா வேண்டாமா? ஐயா எனக்கு வேணும் ஐயா. கை உயர்த்தி நான் ரிசீவ் பண்றேன். உங்களுக்கும் வேணா கை உயர்த்தி ரிசீவ் பண்ணிக்கோங்க. சில சின்ன விஷயத்தையும் பார்த்துட்டு, சின்ன காரியத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த காலங்கள் மாறி விளைச்சல்கள், ஆண்டவர் தருகிற விளைச்சல்ல ஒன்னால அதை கால்குலேட்டே பண்ண முடியாதபடி புரிஞ்சிருக்கவங்க ஒரு ஆமென் சொல்லணும். ஒன்னால அந்த நன்மைகளை கணக்கு கூட பார்க்க முடியாது. சரிடா புஞ்ச சிந்திட்டு வரணும்டா, போனா போகணும்டா, இருக்கிறதையே நமக்கு போதாது, இருக்கிறதே நமக்கு அதையே அனுபவிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லடா, அதையே நம்ம வந்து வாழ்க்கையில அதை அனுபவிக்கிறதுக்கு, அதை சுதந்திரிக்கிறதுக்கே நமக்கு என்ன செய்யறது கிடையாது, காலங்கள் பத்தாது. அப்படிப்பட்ட ஒரு நிறைவுகளினால, விளைச்சலினால, உன் களங்கள் எண்ணெயினாலும் உன்னுடைய தானியத்தினாலும் அது நிரப்பப்பட்டதாக இருக்கட்டுமே. அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை இன்றைக்கு ஆண்டவர் தந்து உன்னை பலப்படுத்தட்டும். இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை தந்து பலப்படுத்தட்டும். இனி சின்ன காரியத்தையும் கணக்கு பார்த்துட்டு குழம்பி கொண்டிருக்கிற காலம் அல்ல. எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தா கூட, அது பல லட்சமா இருந்தா கூட, அது அப்படியே சிந்துனா கூட பரவாயில்ல. இந்த வார்த்தை வேணும், நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை வேணும், நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நிறைய நேரங்களில் இன்னைக்கும் சில இழப்புகளை பேசி கொண்டிருக்கோம் தானே, சில கஷ்டங்களை பேசி கொண்டிருக்கோம் தானே, அந்த கடன் பிரச்சனையை பேசி கொண்டிருக்கோம் தானே. எத்தனையோ லட்சங்கள் வட்டிக்கே போயிருக்கிறது, எத்தனையோ நன்மைகள் ஆஸ்பத்திரிக்கே போயிருக்கிறது, எத்தனையோ ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே நான் விரும்பாத மனுஷனுக்கெல்லாம் போயிருக்கிறது. அதெல்லாம் நினைச்சு ஆண்டவரே, அந்த பணம்லாம் இருந்தா ஆண்டவரே இன்னைக்கு நிறைய காரியங்களை செஞ்சிருப்பேனே. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். மகனே மகளே, இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற நன்மைகள், விளைச்சல்கள் எப்படி இருக்க போகிறான்? நீ சிந்துனா கூட கவலைப்பட மாட்டியா. நீயே சொல்லுவ, சிந்த விடு, வா வா வா. ஏய் ஆல் காதுரவா. விசுவாசிக்கிறீங்களா? சம வேர்டுல வார்த்தை இல்லை இது. உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் தெரியாது என்ன வார்த்தை பேச போறேன். நானும் பைபிளை மாத்திட்டே உருட்டிட்டே இருக்கேன். ஏதாவது ஒன்று கிளிக் ஆயிராதா, ஏதாவது ஒன்று டக்குன்னு வந்துடாதா. நான் ஆராதனைக்குள்ள போகும்போது கர்த்தர் வெளிப்பாட கொடுத்தார். சிந்துவோண்டா நன்மைகள் போவாஸ். வேலைக்காரில் பார்த்து சொல்றான், சிந்த விட்டுருங்க, உறக்கிறவங்க பொறுக்கிட்டு போட்டோம். உன் வீடு முழுவதும் வா. புரிஞ்ச பிள்ளைங்க ஒரு அள்ளிலே சொல்லக்கூடாதா? ஆமென். 500 ரூபாவை தொலைச்சிட்டு ஐயோ எங்க வச்சேன் எங்க வைக்கணும் புலம்புன காலங்கள் இருக்கா இல்லையா? சொல்லுங்க. 500 ரூபா விட்டுங்க, 5 ரூபாவை ஆமாவா இல்லையா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கரெக்ட் தானே? ஆனா தேவன் தம் பிள்ளைகள் மேல வைத்திருக்கிற நன்மை சிந்துனா கூட நீ தான் சிந்தே விடுவ. அல்லையில சொல்லக்கூடாதா? உன் பாக்கெட்ல உனக்கு தெரிஞ்சு போகிறதோ தெரியாம போகுதோ நிறைய போனா கூட அது உனக்கு மைண்டை டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. ஏன்னா ஆண்டவர் அப்படிப்பட்ட உன் களஞ்சியங்கள் இனி தானியத்தால வாங்கிக்கங்க பாப்போம். நல்ல வாங்கிக்கங்க பாப்போம். நல்ல கை உயர்த்தி வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க. வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ. ஆமென். அல்லேலூயா. 1000 ரூபாவை ஒரு 2 நேரம் எண்ணிருப்பான். அடுத்தவங்கிட்ட கொடுக்கும் இன்னும் 2 நேரம் எண்ணுவான். கூட ஒரு தாள் இருந்துடக்கூடாதுன்னு. ஆமாவா இல்லையா? சொல்லுங்களேன். பக்கத்தில் கைப்பிடிச்சு கேளுங்க, நீங்க எப்படி எண்ணுவீங்கன்னு கேளுங்கப்பா. ஆமென். அல்லேலூயா. சிலவங்க நோட்டை எடுத்து முன்னையும் பின்னையும் பார்ப்பாங்க, ஏதாவது ஒட்டிக்கிட்டு இருக்குதான். அம்மாவா இல்லையா? கரெக்டு தானே? நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு சொல்றேன், விசுவாசத்தில் தேவ பிள்ளைகளுக்கு, அரராத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, நம்ம வாழ்க்கையில ஊழியத்தில் இனி பணம் வந்து ஒரு விஷயமாவே இருக்கக்கூடாது. பணம் நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு நான் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை பலிபீடத்திலிருந்து நான் பேசுறேன். எப்படி போவாசுக்கு அந்த நன்மைகளை, அந்த கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருந்தாரோ
சிந்த விடுறா. உன் நன்மைகளை சிந்த விடு. உன் நன்மை தான், உன் வயல்ல அறுக்கக்கூடிய அரிகள் தான், உன்னுடைய பயிர்கள் தான். ஆனாலும் அதை நீ கணக்கு பார்க்காம சிந்த விடு. என் ஆண்டவர் என்ன சின்னதா இல்ல, பல மடங்கா ஆசீர்வதிச்சிருக்கிறார். இது மாத்திரம் கிடையாது, இவன் எடுத்துட்டு போனா கூட இன்னும் எத்தனை ஆயிரங்கள் எடுத்துட்டு போனா கூட என்னுடைய பானையில, என்னுடைய கலசத்துல மாவோ எண்ணெயோ குறைவு படாதுன்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க, இந்த வார்த்தை ஆண்டவரே 2024ல மொத்தமா நான் வாங்கி கொள்றேன் சுவாமி. Receive in the mighty name of Jesus. Receive in the mighty name of Jesus. Rakatura balas. Malkatuna masheteleriat. அதனால இந்த வருஷம் நமக்கு வாக்குத்தத்தமே ஆண்டவர் அருமையா கொடுத்தார்ல. உயர்ந்த இடங்களில் அமர்ந்திருப்பேன், எட்டாத உயரத்தில் நிலைத்திருப்பேன். கண்மலை தேனினால் திருப்தியாவேன், பரலோக நன்மையா நிறைந்திருப்பேன். கண்மலை தேனினால் திருப்தியாவேன். ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, கர்த்தரில் மன மகிழ்ச்சி அடைந்தீரு. அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும், நீ அவரில் களி கூறு. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும், நீ சுகவாழ்வு உன்னில் தொழித்திடுமே. கர்த்தரின் மகிமை உன்னை காக்குமே. உன் நீதி உனக்கு முன்னே சென்றிடுமே. கழுகை போல் பறந்திடுவா. உன் நீதி உனக்கு முன்னே சென்றிடுமே. கழுகை போல் பறந்திடு. நல்ல கைதட்டி ஆத்துமாவே, ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, கர்த்தரில் மன மகிழ்ச்சி அடைந்தீரு. அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும், நீ அவரில் களி கூர். அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும், நீ நித்தமும் உன்னை நடத்திடுவா. வறண்ட எல்லா நாட்களிலும் ஆத்துமாவை என்றும் திருப்தியாக்கி வளமான வாழ்வை தந்திடுவார். ஆத்துமாவை என்றும் திருப்தியாக்கி வளமான வாழ்வை தந்திடுவார். ஆத்துமாவே நீ நன்றி. நல்ல கைத்தடி. ஆத்துமாவே அடைந்தீரு. அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும், நீ அவரில் களி கூறு. லகவா. அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும், நீ உயர்ந்த இடங்களில் அமர்ந்திருப்பேன். விசுவாசிக்கிறீங்களா? எட்டாத உயரத்தில் நிலைத்திருப்பேன். கண்மலை தேனினா திருப்தியாவே. பரலோக நன்மையா கண்மலை தேனினா திருப்தியாவே. பரலோக நன்மையா. நல்ல கைத்தட்டி அப்பாவை.
விளைச்சல். எல்லாம் சொல்லுங்க, விளைச்சல்கள் பெருக்கம். ஆமென். எல்லா விசுவாசத்துல ஆவியில சொல்லுங்க, விளைச்சலின் பெருக்கம். ஆமென். இவ்வளவு நாள் நட்டுனோம், நீர் பாய்ச்சணும், எப்படி வருதுன்னு தெரியாது, ஆன்சர் தெரியாது. வருமா வராதா? விளைச்சிருக்கிறோம். இந்த விளைச்சல் விளைகிறவங்களாம் வயல் வச்சிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மேனிகள்னு சொல்லுவாங்க. 2 மேனி 3 மேனி பொதுவாக சொல்லுவாங்க. இந்த மேனி நீங்கள் வீட்டில் யார்கிட்ட விவசாயம் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா புரியும். 2 மேனி 3 மேனி அதெல்லாம் நிறைய விளைச்சல்கள்னு சொல்லுவாங்க. இத்தனை மூட்டைனா, இப்போ 100 மூட்டைனா அதுக்கு ஒரு கணக்கு உண்டு. அந்த மாதிரி எத்தனை பேர் நம்புறீங்க என் வாழ்க்கையில் இனி கர்த்தர் விளைச்சலின் பெருக்கத்தை காணும்படி செய்வார்? சொல்லுங்க ஐயா. ஆமென். பஞ்ச பரதேசியா இருக்கிற காலங்கள்லாம் நமக்கு கிடையாது. முதல்ல அந்த வெளிச்சம் நமக்கு வரணும். ஊழியக்காரனா இருக்கட்டும், கிறிஸ்தவனா இருக்கட்டும், பரதேசியா நீ இருப்பதற்காக நிறைய பேர் நம்மள இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிற காரியமே ஊழியக்காரன் பரதேசியா இருக்கணும் தான். புரியுதா நான் சொல்றது? ஊழியக்காரன் நல்லாவே இருந்துடக்கூடாது, ஊழியக்காரன் நகை போட்டுறவே கூடாது, ஊழியக்காரன் நல்ல ட்ரெஸ் போட்டுறவே கூடாது. அதாவது ஒரு சினிமால நடிக்கிறவன், உலகத்துக்கு பின்ன நிக்கிறவனே அப்படி வேற மாதிரி இருக்கான். ராஜாதி ராஜாவுக்கு ஊழியஞ்சிற பிள்ளைங்களும், ராஜாவை ஆராதிக்கிற பிள்ளைகளும், ராஜாவை சேவிக்கிற பிள்ளை நீயும் ராஜா வீட்டு பிள்ளை மாதிரி தான் இருக்கணும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி ஆமென் சொல்லுங்கப்பா. இதை நீ நம்புனா உனக்கு நடக்கும். ஆமென் சொல்லக்கூடாதா? நீ விசுவாசிச்சனா நடக்கும். கர்த்தர் உனக்கு செய்வார். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. உன்னை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். ஆமென். நீ பிளஸட் ஆயிரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிரு, நீ மேன்மையுள்ளப்பட்டவனாயிரு. கர்த்தர் உன்னை எல்லாவற்றிலும் பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து வாங்கிக்கோங்க. ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி அப்பா நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு ஐயா, சுகமாயிரு, சுகமாயிரு. ஆமென். சத்தியம் வசனத்தை படிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆண்டவருக்காக பாடுகள் பட வேண்டிய நேரம் வரும்போது அதுக்கும் தயாராயிரு. அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? கர்த்தருக்காக உயிரை கொடுக்கிற நேரம் வரும்போது அதற்கும் நீ தயாராயிரு. தப்பு இல்லை, அது வேணும். வெறும் அலங்காரம் மாத்திரமல்ல, நன்மைகள் மாத்திரமல்ல, ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்காக பாடுகள் அனுபவிப்பதற்கும் நீ ரெடி ஆயிரு. நான் சொல்றேன், பாடுகளே இல்ல நான் சொல்ல வரல. வேதமே சொல்லுது, உலகத்தில் உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு, ஆனா திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன் ஒருத்தர் சொல்லி இருக்கிறார். என் அப்பா சொல்லி இருக்கிறார், என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க பாப்போமே சத்தமா. ஆமென். ஹல்லேலூயா. தேவ நாம மகிமைப்படுவதா? வெறும் சுகபோகமாய் வாழுகிறது மட்டும் தான் கிறிஸ்தவம் கிடையாது. நன்மைகள் வந்தா மட்டும் ஜெபிக்கிறது, நன்மைகள் வந்தா மட்டும் ஸ்தோத்திரம் பண்றது, நன்மைகளை பார்த்தா மட்டும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது. நீ பாடுகளுக்குள் போகும்போதும் தேவனுக்கு நன்றி செலுத்து. விசுவாசத்தோட சொல்லு, அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். நான் இருளில் இருந்தால் அவர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். அவரின் தீபம் என் தலையின் மேல் பிரகாசிக்கிறது. அவரின் வெளிச்சத்தால் நான் இருளை கடந்து போனேன். அப்படி விசுவாசத்தோட அறிக்கை பண்ணு. ஆமென். அதான் பவுல் சொல்லுவார், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஆமென். அல்லேலூயா அழகா சொல்லுவார். அவ்வளவு மெச்சோர்ட். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். ஆமென். அப்ப என்ன அர்த்தம்? அவர் ஊழியத்துக்கு போன இடத்துல எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு வாட்டி தேவ மனுஷன் சொன்னார், அவர் கப்பல்ல போகும்போது பண மூட்டைகள் எல்லாம் அவர் போற கப்பல்ல ஏத்தி அனுப்புவாங்களாம். என்னது? பண மூட்டைகளை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போமே. ஆமாய்யா, இதெல்லாம் வேதத்தில் உண்மையா நடந்த விஷயங்கள் தான். அவர் ஊழியத்துக்கு போறாருன்னா பண மூட்டைகளை ஏத்தி அவர் அந்த பணத்தை அப்படியே அனுப்புவாராம். எல்லா பட்டணங்களுக்கும் அனுப்பி விடுவாராம், பரிசுத்தவான்களுக்கு அனுப்பி விடுவார். ஆமென் சொல்லக்கூடாதா? நம்மகிட்ட இருந்தா தானே அனுப்ப முடியும். கரெக்ட் தானே? எத்தனை பேர் அப்படி? அதுதான் இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட இடைப்படுறாரு. இனி நம்முடைய நன்மைகளை சிந்த விடுவோம் பார். வாங்கய்யா, எப்படியே கை தட்டுவீங்க? நல்ல கைத்தடி வாங்கிக்கங்க, வாங்கிக்கங்க.
விசுவாசத்துல நம்பு. ஆமாண்டவரே, எனக்கு கர்த்தர் செய்வீர். இன்னைக்கு என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு, எனக்கே அது பத்தாதபடி இருக்கு, என் குடும்பத்துக்கு அது போதாதபடி இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தையை நான் நம்புறேன், என் நன்மைகளை நான் சிந்த விடுவேன் ஆண்டவரே. ஆமென். நான் போகிற வழியில கூட சில கஷ்டங்களை பார்த்து நம்ம கையில போய் கொடுக்கறத விட சிந்திட்டு போவோம், யார் எடுக்குமே எடுத்துட்டு போட்டுமே, அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தருவீரா. ஆமென். சும்மா நான் கொடுக்கறத போட்டோ போட்டு, நான் கொடுக்கறத வீடியோ போட்டு நாங்களும் செய்யறோம், அந்த காலங்கள் கிடையாது. நம்ம கொடுக்கறது சிந்துறது நமக்கே தெரியக்கூடாது. ஆனா அதுல எத்தனையோ ஆயிரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆமென். சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நமக்கே தெரியக்கூடாது. ஆமென். அதுதான் தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேல வைத்திருக்கிற நன்மைகள், விளைச்சல்கள். போவாசை கர்த்தர், போவாசின் நன்மைகள், அவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க ஆண்டவரே இந்த ஆண்டுல விசுவாசிக்கிறீங்க? நான் ஆழமாய் சொல்றேன். மால்டா லா ரா காபு ஷாட்டா. எத்தனை பேருக்கு சில விஷயம் வரணும் எதிர்பார்த்துட்டு கை உயர்த்திக்கோங்க பாப்பா. நான்லாம் இப்போ அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், அது டக்குன்னு என்ன ஃபிளாஷ் வச்சா நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன், நான் பொறாமப்பட்டுருவீங்க நீங்கெல்லாம். கரெக்டா? ஆமென். வாங்கிக்கங்க, உங்களுக்கு வேணும்னா கை உயர்த்திக்கோ. ஹோலி ஸ்பிரிட், இந்த 2024 அப்பா நீங்க இப்ப எனக்கு சொன்னதை, என் ஆவியில உணர்த்தினதை நான் ரிசீவ் பண்றேன் ஆண்டவரே. Receive it. Receive it. மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க, மாய்மாலமான மனுஷன மகனாக மாற்றி நீங்க, என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். நல்ல கைத்து நீங்க மட்டும் என்ன மகிமைப்படுத்தும். கைதட்டி சத்தமா. என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, என்ன அழகுபடுத்தும் தெய்வம் அன்போடு ஆரா, என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் என்ன அழகுபடுத்தும் தெய்வம், என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம். கொஞ்சம் சிரிச்ச முகமா என்ன அழகுபடுத்தும் தெய்வம். பக்கத்துல பார்த்து பாடுங்க பாப், பக்கத்துல உள்ளவங்க பார்த்து சிரிச்ச முகமா என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம். என்ன அழகுபடுத்தும் தெய்வம். ஆமென். படுத்துற என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தான் அழகுபடுத்துறாரியா உன்னை அன்போடு ஆரா, என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்து. எத்தனை பேர் ஆவியில சந்தோஷமா இருக்கீங்க? வார்த்தையை கேட்கும் போது உள்ள ஒரு ஜீவன் பாய்தா. நான் இப்படி இருக்க மாட்டேன், என்னை கர்த்தர் நிரப்பி நிறைவினால விளைச்சலின் பலனை நீ காணும்படி
பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுக்கும்படி நன்மையினால் என்னை அலங்கரித்து கிருபைகளினால் என்னை முடிசூட்டி என்னை அலங்கரமாக நிற்க வைக்க போகிறார். வாய் காப்பாளனாய் இருந்த காவலில் இருந்த வாசல் பக்கமான என்ன மொர்தெகாயை கூட அலங்கரிச்சவர் இயேசுவின் ரத்தத்தால. அவர் வாசலுக்குள் பிரவேசித்த ஒன்ன அவர் அலங்கரிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைய தட்டே. ஓஹோ, என்ன அழகுபடுத்தும் தெய்வம். பக்கத்துல காதுக்குள்ள போய் பாடுங்க. உன்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு யாரா. காதுக்குள்ள இருந்து அப்படியே பாயட்டும் ஜீவன். என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படு. அப்படியே வாங்கிக்கோங்க பாபா அந்த கிருபை, அந்த அபிஷேகத்தை, அந்த பிரசனம், தேவ பிரசனம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. வா மை காட், மை காட், thank you for your presence Father, thank you for your presence Lord. Mal chara sekere vilian talaraba ditra kramo shakaraba lipra po shapa taraba. Yes Father, magimai rapa raba la raba shagadala raba bakadala shadala raba lipra katana rashetelere ruipra kagudunian talarabo shabala bara kabadara balabadara. என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசாரு மகிமைப்படுத்து. என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆரா. மை காட், thank you Jesus. ஷாபாலா. நல்ல ஆவில எத்தனை பேர் உணர்றீங்க அந்த அபிஷேகத்தை? எவனோ ஒரு உலகத்தான் எத்தனையோ செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏங்க அந்த நன்மை அந்த தேவ பிள்ளைகள் மேல வரக்கூடாது? ஏன் என் மேல வரக்கூடாது, ஓ மேல வரக்கூடாது? நீ காற்றையும் காண மாட்டாய், நீ மழையையும் காண மாட்டாய், ஆனால் உன் வாய்க்கால்கள் நிரப்புவேன்னு சொன்னார் தானே. எஸ், 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு கொடுத்தும் மீதியான துணிக்கு எடுக்க வச்சார் தானே. வாங்கிக்கோமா அந்த கிருபையை வாங்கிக்கோ. விளைய செய்கிற தேவனோ எல்லாம் ஆகும். உன்னில் இருக்கிறதை 1000 மடங்கு பெருக பண்ண, உன் நன்மைகளை பெருக பண்ண. ஒரு காத்துனா வெறும் கையும் கோலுமாய் கடந்து போன யாக்கோப 2 பரிவாரங்களாய் கொடுத்து நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிச்சவர் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்க வல்லவர். ஆடுகளுக்கு பின்னால போன ஒரு தாவீது அபிஷேகம் பண்ணி நன்மையால் நிரப்பி அவன் வர வர விருத்தி அடைந்தான். போற பட்டணம் எல்லாம் பிடிக்கிறான். கடைசியில் அவன் மரிக்கிறதுக்கு முன்பதாக தம் பையன் சாலமோன் கிட்ட தான் சௌதரித்த 1000 டன்னு தங்கத்தை கொடுக்கிறானா. அப்படிப்பட்ட வாங்கிக்கோம. வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். இவ்வளவு நாள் நான் தாழ்ந்திருந்துட்டேன், இனி நான் வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்வார், சுகமாயிருக்கும்படி கர்த்தர் செய்வார். பால்தா காராராராதாலா லிப்ராதாராபோ ஷபாலாராவலாவா. லஷரரே ராகௌத விகாரவா ராதலதியான. ஓ ஆ வார்த்தைக்கு அழிவில்லை, இது எல்லாமே செயலாகும். ஆமென். வார்த்தைக்கு அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும். பரலோகில் அவர் நாமம் பரிகாரியானாரே,
நல்ல நல்ல பரலோகில் என் பரிகாரி ஆனாரே. வார்த்தைக்கு அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும். ஆமென். வார்த்தைக்கு அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும். கண்ணீரோடு விதைத்தோமே ஆமே, இனி கம்பீரத்தோடு அறுப்போமே. பாடலாமா? கண்ணீரோடு விதைத்தோமே ஆமே, இனி கம்பீரத்தோடு அறுப்போமே. ஆமே. வார்த்தைக்கு அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும். ஆமென். வார்த்தைக்கு அழிவில்லை, அது எல்லாமே. கண்ணீரோடு விதைத்தோமே ஆமே, இனி கம்பீரத்தோடு அறுப்போமே. Come on. கண்ணீரோடு. ஆஹா, சொல்லமா? வார்த்தைக்கு அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும். வார்த்தைக்கு அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும். ஆமே. நல்ல கைத்தட்டி ஆண்டவருடைய கிருபைய. விளைச்சலின் பெருக்கம் 2024 இந்த மே மாதம் ஆவியில இந்த வார்த்தை வெளிப்படுகிறது, உனக்குள் விதைக்கப்படுகிறது. கண்ணீரோடு விதைத்தோம், இனி கம்பீரத்தோடு அறுப்போம். ஆமா, விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கரங்களை அசைத்து தேசப்பாவுக்கு. ஆமே. பக்கத்துல பார்த்து சொல்ல, நல்லா வாழ போறீங்க. நல்லா வாழுங்க. சொல்லுங்க, நல்லா இருயா. ஆமே. ஹல்லேலூயா. நல்ல ஆசீர்வாதமா கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை அசைச்சு காட்டுங்க பாபு. கம் ஆன் பீப்புள். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் நம்மளை அப்படிப்பட்ட நன்மைகளால் உங்களை பார்த்தாலே கர்த்தரால் இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லட்டும். நேற்றைய தினம் நம்ம அழகா அந்த உபவாச ஜெபத்தில் கர்த்தர் பேசினார் தானே. ஈசாக்க பார்த்து சொன்னாங்களாம், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு நன்மைகள், அப்படிப்பட்ட ஒரு அடையாளங்கள் இனி நமக்கு உண்டாகட்டும். விசுவாசிக்கிறீங்களா? வாஞ்சிக்கு உங்க தலைமையில கை வச்சு ஆமேன்னு சொல்லுங்க பாபா. உன்னை பார்த்தவனே சொல்லணும், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். உன் குடும்பத்தை பார்த்தவனே சொல்லணும், இது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். இந்த ஊழியத்தை பார்த்தவனே சொல்லணும், இது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியம். எதிர்ப்புகள் வரட்டும், போராட்டங்கள் வரட்டும், பொறாமைகள் வரட்டும், நமக்கு விரோதமாய் தூஷிக்கட்டும், நமக்கு விரோதமாய் என்னனாலும் பேசட்டும், ஆனாலும் ஒரு நாள் சொல்லணும், இது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். பால் தா காபா ஷாபா. விசுவாசி, நம்புங்க. மால் தௌகராமா ஷிபா லக்குராமா தீராராவா. நல்ல கவனிங்க. இப்போ 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 ஆவியில ஒரு வெளிப்பாடு வந்துச்சு பார். போவாஸ் வந்து சொல்றாரு, சிந்த விடு, பொறுக்கிறவங்க பொறுக்கட்டும். ஆனா அதுல பொறுக்க போன ஒரு பொண்ணு ரூத்து, அவளே சிந்துகிறவளாய் கர்த்தர் மாற்றிட்டார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஆமென் சொல்லுங்க பாப்போமே. இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னையிலிருந்து அந்த நன்மைகளை கர்த்தர் இன்னைக்கு ஆப்ரேட் பண்றார். அந்த கிருபைகளை உங்க குடும்பத்தில் நீங்க ஆப்ரேட் பண்றார், இந்த ஊழியத்தில் ஆப்ரேட் பண்றார். நன்மைகள் இனி சிந்தும்படியாகும். ஆமென்.
வாசிக்கலாமா? கம் ஆன் பீப்பிள். ரூத் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்துருமா? 12ஆம் வசனத்திலிருந்து சூப்பராக இருக்கு, நல்ல அருமையான வார்த்தைகள். இந்த வார்த்தை அப்படியே விசுவாசிப்போம். தேவன் அப்படியே நமக்கு அந்த நன்மைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு எல்லாரும் சொல்லுங்க, நிறைவான விளைச்சல், நிறைவான பலன். பக்கத்துல கைப்பிடிச்சுக்கோங்க, கவலைப்படாதீங்க. நிறைவான பலனை ஏசப்பா தருவார். ஆமா, நீங்க இப்போ இருக்கிறத பார்க்கிலும் வாங்கிக்கங்களேன். உங்களுக்கு தானே இந்த வார்த்தை. ஆமென், உங்களுக்கு தானே இந்த வார்த்தை. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க இப்ப இருக்கிறத பார்க்கிலும் 1000 மடங்கு, 1000 மடங்கு மால்காதார் 1000 மடங்கு. ஆமென். நேற்றைய தினம் ஆண்டவர் வந்து ஈசாக்கு வந்து 100 மடங்கு, இப்ப 1000 மடங்கு, 100 1000ஆய் மாறுகிற. நீ விசுவாசிக்கிறீங்களா? ஐயா, இதுதான் நான் சொன்னேன். கர்த்தருடைய பிள்ளைகள் மேல அந்த நன்மைகள் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் மேல அந்த ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? நிறைவான பலனை கர்த்தர் கொடுப்பார். நாங்களும் கூட நினைக்கலாம், நம்ம என்ன கிட்டத்தட்ட ஒரு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க நம்ம யூடியூப்ல. ஒரு 6 மாசத்துல நம்ம அப்படியே தொடர்ந்து போட போட கிட்டத்தட்ட இன்னைக்கு 18,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணி, எனக்கே ஆச்சரியம். ஒரு அலையில சொல்லக்கூடாதா? அப்போ தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி இந்த வருஷம் முடிக்கலாம் 1 லட்சத்தை தொற்றுனுடான்னு சொன்னேன் நான். ஆமென், சொல்லுங்க பாப்போமே. ஆமென். ஏன்னா இனி வந்து நிறைவானது வந்து அதுல கூட வரட்டுமே. அலையில சொல்லுங்க பாப், நிறைவானது அதுல கூட வரட்டும். ஏன்னா எந்த அளவு ரீச் ஆகிறோம் அந்த அளவு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஆமென், சொல்லக்கூடாதா? ஆமென். அந்த அளவு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. நேற்று ஒரு 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 நம்ம வீட்டுக்கு ஒரு அது என்ன டாக்டருமா, அப்போ அது சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, அது வாழ்க்கையில் இன்ஸ்டாகிராமில் நம்மளுடைய மெசேஜை பார்த்துருக்கும் போல. அது சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் ஒரு மெசேஜ் பேசுறீங்க, தனித்து விடப்பட்டிருக்கு, தனிமை தானாமா, தனித்து விடப்பட்டிருக்கீங்களான்னு ஒரு மெசேஜ், ஷார்ட் மெசேஜ் பேசியிருக்கேன். அந்த மெசேஜை கேட்ட உடனே அதுக்குள்ளே ஏதோ ஒன்று கிரியை செஞ்சுருக்கேன். ஏன்னா அந்த சூழ்நிலையில் கணவன் எல்லாம் பிரிஞ்சு தனித்து விடப்பட்ட நிலைமையில் அந்த பொண்ணு இருந்திருக்கு. அது சொல்லுது, கிட்டத்தட்ட ஒரு 10 நேரம் அந்த செய்தியை பார்த்த உடனே எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் வந்துச்சு பாஸ்டர்னு சொல்லிச்சு. ஆமே, அப்போதான் நான் யோசித்தேன், எங்கேயோ யாருன்னே தெரியாது, அவங்க கர்த்தர் வந்து அந்த சிச்சுவேஷனை நமக்கு தெரியுமா, அந்த சிச்சுவேஷனை ஆண்டவர் பேசி அந்த புள்ள சொல்ல அந்த மெசேஜ் வந்து எனக்குள்ள ஒரு பெரிய சேஞ்சஸை கொண்டு வந்துச்சு பாஸ்டர். கர்த்தருடைய நாமத்திற்கு உங்கள்கிட்ட தெரியாம சொல்லிட்டேன், நான் மன்னிச்சுக்கோங்க. ஒரு ஆமீன் தான் சொல்லுங்களேன். நம்ம தம்பி மகேஷ் வாயா, அவன் வந்து 2020 வரைக்கும் அவன் வந்து ஒரு சாதாரண ஒரு புறஜாதியம் கிடையாது. அவ்வளவுத்துக்குள்ளாக அவன் சொன்ன, அண்ணன் என் போட்டோவெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா பட்டை என்ன விபூதி என்ன அப்படி நின்ன பையன் தான் இந்த பையன் மகேஷ். அப்புறம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். அப்புறம் ஆண்டவர் விட்டு அப்படி பின்வாங்கின சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருந்தானா. நம்ம கூட்டத்துக்கு நம்ம ஆராதனைக்கு ஒரு நாள் வந்தான். ஒரு ஆமீன் சொல்லக்கூடாதா? போன வாரம் தான் இவன்ட சும்மா கேட்டேன், நம்ம கூட்டத்துக்கு பிறகு நீ எப்படி தம்பி என்ன ஃபீல் பண்றன்னு கேட்டான். ஒரே ஒரு அது சொன்னா, வாலிப பையன் தானே, 24 வயசு இவனுக்கு. ஆனால் நான் அண்ணா நகர் பக்கத்தில் இருக்கேன், எல்லாரும் ஜோடி ஜோடியா சுத்துறானுங்கண்ணே. அப்பெல்லாம் அவனுக்கு ஆசை இருக்குமா, நமக்கும் ஒன்று சிக்கும், நம்மளும் சுத்துவோம் அப்படின்னு நினைச்சானா. ஆனா என்னைக்கு நம்ம கூட்டத்துக்கு வந்தேனோ, எனக்கு இயேசு மட்டும் போதும், கல்யாணமே கூட வேண்டானேன்னு நினைக்கிற அளவுக்கு ஆயிட்டேனேன்னு சொன்னான். ஒரு ஆமீன் சொல்லக்கூடாதா? இயேசு மட்டுமே. அண்ணே, கர்த்தர் என்னை ரொம்ப நேசிக்கிறாருன்னு. அல்லேலூயா. அப்படிதான் தம்பி, நீ சொல்ற 2 வார்த்தை. 2020 வரை கையில் இந்த மஞ்சள் கயிறு, காவி வேஷ்டி, நெத்தியில் பட்டை, இதில் ஒரு நூல், உத்தராட்ச கொட்டை. ஓகே. 2020 வரை அப்படி தான் இருந்தேன். 2021, 22 இந்த 3 வருஷம் ஆண்டவருக்குள்ளே ரொம்ப வளர்ந்து வந்துட்டேன்.
எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே சர்ச்சுக்கு போவாங்க, ஆனால் நான் போக மாட்டேன். இன்னைக்கு குடும்பத்தில் எல்லாரும் வீட்டில் இருக்காங்க, நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன். ஆமென். ஆண்டவர் என்னைய மட்டும் நல்லா கையை பிடிச்சி தூக்கிட்டாரு. அண்ணா நகரில் இருக்கேன் நான். சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே மாலு, பீச்சு, பார்க்கு அப்படி இந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் பார்ப்பேன், இது என்ன நம்மளாம் இது என்னைக்கு அனுபவிக்க போகிறோம்? நம்மலாம் ஒரு கிளாஸில் 2 ஸ்டாப் போட்டு ஒருத்தர் குடிச்சிருப்போம். ஐயோ இதெல்லாம் என்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம்? ஆனால் இந்த ப்ரேயருக்கு வந்துட்டு போனேன், அது பாவமான உலகம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இது பரிசுத்தமான உலகத்துக்கு வந்துட்டேன். ஆமென். நல்ல கை தட்டி கர்த்தரை சோதனை பண்ணு. நான் அதுதான் உலகம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். குறை சொல்றவங்கலாம் இதை கேளுங்கப்பா. இல்லை அதுதான் உலகம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு மேலே இருக்க உலகத்தை இங்கே வந்து தான் பார்த்தேன். ஆமென். பரலோக அனுபவத்தை, பரிசுத்த தேவனுடைய மகிமையை அவனுடைய வாழ்க்கையில காணும்படி கர்த்தர் செய்தார். ஆமென். இன்னைக்கு உங்க மத்தியில் ஒரு சாட்சியாய் கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். God bless you தம்பி. God bless you. அதே போல் போன வாரம் அன்பு சிஸ்டர்ஸ் தெரசா சிஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க கேத்தலிக் ஆக்சுவலி. அவங்களும் நம்மளுடைய வீடியோவை ஃபேஸ்புக் மூலமாக தான் பார்த்து, அப்போ லாஸ்ட் மீட்டிங் முடித்தோடனே எனக்கு ஒரு மெசேஜ் ஆகும். இன்னைக்கு இந்த மீட்டிங் வந்து என்ன காடோடு என்ன ரொம்ப நெருங்கி சேர்த்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. போன வாரம் மீட்டிங் ஒரு அலையில் சொல்லக்கூடாதா? ஆமென். அதான்யா நம்ம கர்த்தருடைய ஊழியம் இது. அரராத் தரையில் இருக்கிறவன மலைக்கு மேலே தேவனோடு சேர்க்கிறது அந்த ஊழியம். நீ இதுவரைக்கும் எப்படி இருந்து எனக்கு தெரியா? ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். இந்த குளத்தூர்லேருந்து இந்த 2 பேர் வந்திருக்காங்க. இவங்க நம்ம மீட்டிங் லாஸ்ட் வடச்சென்னையில் நடந்த மீட்டிங் வந்தவங்க. கூட்டத்தில் வந்து பாட ஆரம்பிக்கும் போதே இப்படி தான் வந்து நின்னாங்க. அப்படியே குட்டா கொத்திருப்பாங்க போல, அப்படிதான் இருந்தாங்க மீட்டிங். ஆனா ஒரே அடி போட்டேன் இயேசுவின் நாமத்துல. ராமன் சொல்லுங்க. அந்த மனுஷன் பாவம் ரிக்கி தானே, மனுஷனை எப்படி புரட்டி எடுத்திருக்கும் பாருங்க. கொத்தி எடுத்துச்சாமா, இன்னும் அந்த வழியில் இருக்காரு போல. கொத்தி அவர் சொல்றாரு, ஆண்டவரே என்ன பாருங்கப்பா, நிறைய பட்டுட்டேன், இதுக்கு மேல என்னால முடியாது. அப்பதான் நம்ம மீட்டிங்க்கு வந்ததுக்கு பிறகு அந்த ஒரு மாற்றத்தை தேவனுடைய தொடுதல் அவங்களுக்கு வந்துச்சு. அம்மாவா இல்லையா? வந்ததுக்கு பிறகு அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, அதுக்கு பிறகு எந்த கூட்டத்திலையும் இப்போ ஆடுறது நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா கர்த்தர் அந்த கிரியை செய்தார். கரங்களை தட்டி ஒரு அலையில சொல்லுவோமா? எத்தனை வருஷம்? 34 வருஷமா? அவங்க பிறந்ததுன்னா எத்தனை? 40, அவங்களுக்கு 44 இயர். 44 வருஷமாவே அப்படியே பிறக்கும் போதே அப்படி 44 வருஷம் சாபம் ஒரு நாள் கூட்டத்தில் உடஞ்சிச்சு. எத்தனை நல்லா கவனிக்கணும். அவங்க போகாத சபைகள் கிடையாது, அவங்க போகாத ஊழியக்காரங்களும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோ. தேவன் நம்ம கூட்டத்தில் ஒரு விடுதலை ஊற்றினார். ஒரு அலையில சொல்லக்கூடாதா? அவர் பெரியவர். ஆராதிக்கும் போதே ஒரு விடுதலை பயங்கரமா ஆடிச்சு. ஆக்ரோஷமா அந்த வீடியோலாம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? வாரத்திலிருந்து தேவாக்கினி இறங்கி அடிச்சது அப்புறம் தான் கொஞ்சம் தெரிஞ்சது. அப்படியா? ஆனா நீங்க அடிச்சது தெரியல. ஏதோ ஒரு பெரிய கை வந்து என்ன உங்கள்கிட்ட இருந்து வெளியே போன மாதிரி ஃபீல் பண்ணீங்க? பின் கழுத்துல அந்த வலி அங்கதான் பிடிச்சிட்டு இருந்தது. ஒரு வலி பிடிச்சி எத்தனை வருஷமா? அபவுட் 30 years பெயின். 30 வருஷம் ஒரு பொல்லாத போராட்டம் கழுத்துல பிடிச்சிட்டு இருந்துச்சா? இயேசு ஒரு தொடுதல் இன்றைக்கு மொத்த கோபத்தை அப்படி என் மேல பார்த்துச்சு. பார்த்தேன் இயேசுவை நான் ஒரு தட்டி விட்டேன். ஓ பிசாசு. ஆக்சுவலாக அந்த அம்மா தரையில் ஒரு மீட்டிங்லலாம் கீழே கூட உட்கார மாட்டாங்களாம், சேரில் தான் உட்காருவாங்க. நம்ம கூட்டத்தில் தரையில் உட்காந்து மீட்டிங் முடிக்கிற டைம், ஏன்னா போலீஸ்லாம் வந்துட்டு, சரி முடிச்சிடலாமா பாஸ்டர், ஒரு 5 நிமிஷமாவது பேசுங்க பாஸ்டர் இந்த அம்மா சொல்லுது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போமே. அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை தேவன் இந்த சகோதரிக்கும் சகோதரருக்கும், கொஞ்சம் முன்ன வாங்க அப்படியே ஜோம் பண்ணிடுவோம் வாங்க. கமால் காபூஷர் இவங்க தான் இவ்வளோ நேரம் சாட்சியை இந்த வீடியோவில் பார்க்குற நீங்கள் பாருங்கள். இந்த சிஸ்டர் தான் கிட்டத்தட்ட 44 வருஷம் அந்த பொல்லாத சர்ப்பத்தின் ஆவினால் பாதிக்கப்பட்டு குடும்பம் முழுவதும் எவ்வளோ பாடுகள் இருக்கும் தெரியுமா?
இந்த மாதிரி ஸ்பிரிட் வேலை இருக்கும்போது குடும்பத்தில் எதுவுமே நிம்மதி இருக்காது. எங்கே எப்போ என்ன வெடிக்குனே தெரியாது. இது என்னோடய ஒய்ஃபு லுவலா. பிறந்ததுலேருந்து அவங்க முன்னோர்கள் பண்ண சாபம் இவன் தலிச்சம் புள்ள இவன் மேலே வந்தது. கல்யாணம் கட்டி ஒரு 2 வருஷம் நல்லா இருந்தோம். அதுக்கப்புறம் வயிற்று வலி, தலைவலி, இந்த வலி, அந்த வலி, இங்கே வலி, எல்லா வலி, மெடிக்கல்லு, ஸ்கேனு, எம்ஆர்ஐ, சிடி எல்லாம் எடுத்து பார்த்தேன், ஒன்றுமே போகல. எல்லா சபைக்கு போனோம், மந்திரவாதிக்கிட்டே போனோம், கோயில், குளம், தர்கா எல்லாத்துக்கும் போனோம். லாஸ்ட்டாக அபிநய சபைக்கு தொடர்ந்து ஒரு 8 மாதம் வந்து நின்றோம். அப்போ பல பாஸ்டருங்களை வந்து அங்கே ஜெபம் பண்ணுவாங்க. படிப்படியாக இதுக்கு குறையும். லாஸ்ட்டாக நம்ம பாஸ்டர் அலெக்ஸ் வந்தார். ஃபஸ்ட்டு டே வந்து இவளை பிடிச்சி இயேசு நாமத்தில் போன்னு சொல்லி ஒரு தட்டுந்து உடனே வந்து விடுதலை ஆயிடுச்சு. அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வேற அந்த சேஷ்டி இவன் மேலே இல்லை. நல்ல கை தட்டி. அந்த சர்பம் இருக்கிறனால கூட 2-3 சுற்றி நின்றது அது இருக்குது. ஆமாம், அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கின்னு இருக்குது. திஸ் இஸ் அ ஸ்பிரிட் பேங்க். அது பிரதர் நீ வந்துடுறோம். இப்போ தெரியுது ஏன் கொத்துனாங்க நீ. சூப்பர் சூப்பர் சார். நம்ம நல்லா ஜெபிச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஏன்னா எதுக்குமே அடங்காது இயேசுவின் நாமத்தில் அடங்கிச்சு. இது கர்த்தரால கர்த்தருடைய ஆவியானவர். ஒரு அழியில சொல்லுவோமா அந்த பொல்லாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பாம்பு ஆவி ஸ்பிரிட் நல்லா கவனிங்க. நாகம் இந்த மாதிரி பொல்லாத சர்ப்பத்தின் ஆவி இருக்கிற இடத்துல நல்லா கவனிக்க. இவங்களுக்கு குழந்தை பிறந்ததே ஒரு பெரிய ஆச்சரியம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதெல்லாம் குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணுகிற ஒரு ஸ்பிரிட் வரும். அப்படியே டக்குன்னு அது அபாஷன் ஆயிரும், அப்படி ஆகும். அந்த மாதிரி பொல்லாத ஆவி, இந்த சர்ப்பத்தின் ஆவி நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த மாதிரி பொல்லாத ஆவிகளால் பாதிக்கப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு விடுதலை வேணும். நம்ம கூட்டங்களுக்கு வாங்க, டோக்ஸா மீட்டிங்கு வாங்க, இல்லைனா எங்களுடைய ப்ரேயர் ஹவுஸுக்கு வாங்க. அந்த ஆவிகள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் அந்த உன் குடும்பத்தில் என்ன ஆவி போராடிட்டு இருந்தாலும் இவங்களுக்கு விடுதலை கொடுத்து சாட்சியாக நிறுத்தினவர் உங்களையும் சாட்சியாக நிறுத்துவார். ஏன்னா அந்த சர்ப்பத்தின் ஆவிகளே சொன்ன மாதிரி ரத்தம் சிந்த பண்ணுற ஆவி. நல்லா கவனிங்க. அது குடும்பமே ரத்த கலம், ரத்த பூமி மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு அவங்க நல்லா இருக்காங்க, இன்னும் ரொம்ப நல்லா இருப்பாங்க. இது வரைக்கும் விளைச்சல்களை பார்க்காம இருக்கிறாங்க, இனி விளைச்சல்களை பார்க்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். ஏன்னா இந்த பொல்லாத ஸ்பிரிட் இருக்கிற வரைக்கும் அவங்க நிறைய ஃபெயிலியர்ஸ் தான். வாழ்க்கை ஃபுல்லாக ஃபெயிலியர். பணம் போயிருக்கும், எல்லாம் போயிருக்கும் இல்லையா? என்ன மாதம் 4.5 லட்சம் அவ்வளோ சம்பாதிச்சிங்க? 4.5 lakhs, அதாவது 6,500 US அப்போ ஒரு மாதத்துக்கு. எல்லாமே போச்சு. ஃபோனில் நான் பேசும்போது இங்கேருந்து துபாய், சவுதி, ஈஜிப்ட், ஈரான் அந்த மாதிரி இது சொல்ல. என்ன எங்கள் தோஸ்துக்கிட்ட நீ பேசினுக்கிற, பேசும்பா, நீ கட் பண்ண, நானும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னும். பையன் வந்து அடிப்பட்டு ஜோம் பண்ணி. எத்தனை பசங்க உங்களுக்கு? 2 ஆம்பளை பசங்க. வந்தது ஒரு பையன் தான் வந்தது. டோக்ஸாக்கு வந்தது ஒரு டோக்ஸா பெரிய பையன். அவன் தான் ரத்த கரையாக வருவான். அடிப்பட்டு ஸ்கூலில் படிக்கும்போது அமாவாசை டைமில் அந்த மாதிரி இருந்து கர்த்தரை வந்து நான் அப்படியே கணபத்தினே இருந்தேன், கேட்டுனே இருந்தேன். இப்போது அந்த தடை நின்றுச்சு. பசங்களுக்கு இப்போ அடி எதுவுமே படுறதில்ல. இப்போ என்னன்னா இவன் மேலே இருந்தது வந்து என்ன கோவம் ஆக்கி நான் இவளை அடித்து சாவடிச்சு அந்த சாபத்தை அவள் நிறைவேற்றுருவான். புரியுது. அதுதான் இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய ஆவிக்குரிய ரகசியங்கள். நல்லா கவனிக்கணும். ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்து கணவன் மனைவி கடையில பிரச்சனை வர்றது காரணமே அது அந்த இடத்துக்குள்ளே கிரியை செய்கிற பொல்லாத சர்ப்பத்தின் ஆவி, பிசாசின் ஆவி. தேவ பிள்ளைகள் புரிஞ்சுக்கோங்க. தேவன் நம்மளை சுகமாக இருக்க வச்சிருக்கிறார். கணவன் மனைவி கடையில பிரச்சனை பாடு அதிகமாகுதுன்னா அங்கே பொல்லாத ஸ்பிரிட் வேலை செய்துன்னு அர்த்தம். கூட்டத்து பேர் நல்லா இருக்கீங்களா? இப்போ மனசு சமாதானமாக இருக்கீங்களா? இப்போ அந்த வாய் அந்த நொச்ச தான் இருக்குது. மற்றபடியா அந்த பயங்கரமான சேஷ்டி இல்லை. அதுதான். சரி விடுங்க, இன்னைக்கு அதையும் கிளியர் பண்ணிடுவோம். விடுங்க. சரி, நல்லா கை தட்டி. ஆமாம், சூப்பர் பிரதர் ரிக்கி. வேற லெவலில் சாட்சி சொல்றாரு என் மனுஷன்.
மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க, மைமாலமான மனுஷன மகனாக மாற்றி நீங்க. என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆரார் என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் அன்போடு ஆரார். என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆரார். எல்லாருமா என்ன அழகுபடுத்தும் தெய்வம் அன்போடு. கை தட்டும் போது அலங்காரம் உண்டாகட்டும், அலங்காரம் உண்டாகட்டும். அன்போடு ஆரா. எத்தனை பேர் விசுவாசிக்கு நல்ல கையை தட்டி, ஒருவேளை இந்த சகோதரனை போல இந்த சகோதரியை போல நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு போராட்டங்கள் இருக்குமானா, இன்றைக்கு ஆராதிக்கும் போது கர்த்தர் அந்த அலங்கோலத்தெல்லாம் மாற்றி இனி அலங்காரமான கிரீடமாய், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாய், தேவனுடைய கையில ராஜ முடியுமாய் நீ இருக்கத்தக்கதாக, புழுதியில் இருக்கிற ஒன்ன பொன் சிறகாய் மாற்றத்தக்கதாக ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை உங்க மேல ஊற்றுவாராக. அலங்கோலம் மாறட்டும் ஆண்டவர். இந்த ஊழியத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் மேல இருக்கிற அலங்கோலங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ஆண்டவரே. தேவ பிள்ளைகளை அலங்கோலமாக்கி அசிங்கமாக்கி ஆண்டவரே சத்துரு சந்தோஷப்பட காத்திருக்கிறான். ஆனா இன்றைக்கு என் ஆண்டவர் அந்த வல்லமைகளை முறித்து அலங்கோலமாய் இருக்கிறவங்க பிள்ளைகளை இனி அலங்காரம் உண்டாகட்டும் ஆண்டவர். ஒவ்வொரு குடும்பங்களில் இனி அலங்காரம் உண்டாகட்டும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இனி அலங்காரம் உண்டாகட்டும், ஒவ்வொரு கூடாரத்தில் இனி அலங்காரம் உண்டாகட்டும். அலங்கோலமாக்குகிற எல்லாம் இன்னைக்கு அலங்கோலமாய் மாறட்டும். அந்த பொல்லாத சர்ப்பத்தின் ஆவி ஆண்டவர் எந்தெந்த எல்லைகளை மறைந்து இருக்கிறதோ, உங்க பிள்ளைகள் நன்மைகளை அது தடை பண்ணி வைத்துட்டு இருக்கிறதோ, அப்பா உங்க பிள்ளைகள் மேல வைத்திருக்கிற நன்மைகள் சிந்த விடுகிறதான் ஆண்டவரே. நிறைவான பலன் தான் ஆண்டவரே. ஆனா அதை பிளாக் பண்ணி வச்சிருக்கிற, அதை தடை பண்ணி வச்சிருக்கிற எல்லா சர்ப்பத்தின் ஆவிகள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் முறிந்து போவதாக. முறிந்து போகட்டும். எல்லாரும் வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசு. ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு தெரியுது, தேவன் ஒரு அழகான குடும்பத்தை ஏற்படுத்தி அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்படி தான் கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஆனால் அந்த பொல்லாத ஆவிகளினால எத்தனையோ குடும்பங்கள் உடைந்து போகிறது, எத்தனையோ குடும்பங்கள் பாழாய் போகிறது. ஒருவேளை இந்த மாதிரி கூட்டம் நடந்ததுனால இன்னைக்கு அந்த குடும்பம் தப்பிச்சிச்சு. இந்த விடுதலை கர்த்தர் கொடுத்ததுனால அந்த குடும்பம் இன்னைக்கு வாழ்ந்து இன்னைக்கு அவர் வந்து சாட்சி சொல்றார். இத மாதிரி நீங்க எத்தனையோ பேருக்கு தெரியாம இருக்கிறாங்களே ஆண்டவரே, அவர்கள் எல்லாரையும் கர்த்தருடைய ஆவியானவர் தொடுவீராக. ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்கள், குடும்பங்களை கெடுக்கிற ஆவிகள் எல்லாம் நிர்மூலமாகி போகட்டும் ஆண்டவரே. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா எப்பொழுதுமே நீங்க நல்ல ஜெபத்திலையும் நல்ல ஆராதனையிலையும் துதியிலையும் நீங்க இருந்துட்டீங்கன்னா நம்ம வாயின் வார்த்தைகள் வீணாய் பேச மாட்டீங்க. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். அது ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், நல்லா துதிச்சிட்டு இருந்தீங்கன்னா, நல்ல ஆவியில பிரசனத்துல இருந்து பாருங்க, உங்க வாயில வீணான வார்த்தை வராது. நம்ம ஆவியில அந்த பாடல்களோ ஆராதனைகளோ இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிட்டுன்னா மற்ற எல்லா வார்த்தையும் ஈஸியா வர ஆரம்பிக்கும். புரியுதா நான் சொல்றது? தேவ பிள்ளைகள் நீங்களும் அதை புரிஞ்சுக்கோ. அவர் சொன்னார் பார்த்தீங்களா, கொன்னுட்டு ஜெயிலுக்குள்ளே போகிற கூட நான் ரெடி. அப்போ எந்த அளவு அவர் வந்து வேதனை அனுபவிச்சிருப்பாரு, டார்ச்சர் இருந்திருக்கும், மென்டல் ப்ரெஷர் இருந்திருக்கும். மாதம் 4.5 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கிறாரு, அதெல்லாம் போயிருக்கு. ஆனால் எத்தனை பேர் நம்புறீங்க? அதெல்லாம் திரும்பி கர்த்தர் மகனை கொடுக்கட்டும் ஆண்டவரே, நிறைவான பலனை கொடுக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை அழகா சொல்லுது, இஸ்ரவேலின் கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்து உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதா. எல்லாரும் சொல்லுங்க, இனி நிறைவான பலன், பெரும் விளைச்சல். சொல்லுங்க ஆமென். பெரும் விளைச்சல் கிடைக்க போகிறது. ஆமென். ஏன் அந்த வயலே உனக்கு சொந்தமாக மாற போகிறது.
இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நீ ஏன் பொறுக்கிக்கிட்டு இருக்கிற? அதுவே உனக்கு சொந்தமா இன்னும் கொஞ்ச நேரத்துல மாற போகிறது. எதுலெல்லாம் நீ பொறுக்கி பொறுக்கி போய் நின்றியோ, எதுலெல்லாம் நீ ஏங்கி ஏங்கி போய் நின்னியோ, இங்க கிடைக்குமா, இதுல ஏதாவது கிடைச்சிருமா, அதே உனக்கு சொந்தமாக கர்த்தர். விசுவாசிக்கிறீங்களா? சரி வாசிங்கம்மா. அதற்கு அவள், ஆ என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பட்சமாய் பேசினீரே என்றால். சரி. பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக் கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். சாப்பிட்டு திருப்தி அடைந்து, அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். எல்லாரும் கவனிங்க, ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. எல்லாரும் சொல்லுங்க. திருப்தியாக்கி மீறும்படியாக, மீந்து போகும்படியாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அடுத்தது படிக்கலாமா? அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, ஓகே, அவள் அரிகட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவளை ஈனம் பண்ண வேண்டாம், பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு, அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்தி விடுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, அரிகளிலே சிலதை சிந்தி விடுங்கள். எல்லாரும் கையை தட்டி ஒரு பெற்றுக்கொள்வோமா அந்த கிருபைய? அதான் நான் சொன்னேன், இனி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதே வேற மாதிரி இருக்க போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? நல்ல ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? நல்ல இந்த மாதிரி வார்த்தைகள் புறப்படும் போது விசுவாசத்தோட வாங்கிக்கோங்க. போவா சொல்றாரு, நீங்க அவள் பொறுக்கிக் கொள்ளும்படி. ஐயா, அவனுக்கு தெரிஞ்சு எத்தனையோ சிந்தி இருக்கும். அவன் சொல்றான், இப்போ தெரிஞ்சு கூட நீ சிந்த விடு, பொறுக்கிறவங்க பொறுக்கிட்டு போட்டும், அதுவும் அவள் பொறுக்கிட்டு போகட்டும்னு சொல்லி அவன் சிந்த விட்டானா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வேளையில? ஆண்டவரே, இனி எனக்கும் அந்த கிருபை உண்டாகட்டும், என் குடும்பத்துக்கு அந்த கிருபை உண்டாகட்டும், இந்த அரராத் ஊழியத்திற்கு நாங்க இனி சிந்த விடுவோம் ஆண்டவரே. நன்மைகளை ஆண்டவரே, ஆசீர்வாதங்களை அப்பா நீ கொடுத்த அந்த பரலோக பொக்கிஷங்களை, ஓ நன்மைகளின் கிருபைகளையும் இனி சிந்த விடும்படி சிந்த விட்டான். போவாஸ் அந்த நன்மைகள் என்ன செய்தான்? எத்தனை பேர் அப்படி வாரணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே. போவாஸ் நன்மைகளை சிந்த விடு, பரவாயில்ல, சிந்தி எடுத்துட்டு போட்டு. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தேவன் நம்மளை அப்படி பக்குவப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லக்கூடாதா? நன்மைகள் எல்லாம் சிந்த விட்டு, பரவாயில்ல, வேஸ்டான பொருள்லாம் இருக்கும், அதை எடைக்கு போடுவோம். அம்மா இல்லையா? ஆனால் குப்பை வண்டி எடுக்க வருவாங்க, அவங்கள்ட்ட வந்து கொடுக்க மாட்டீங்க. கரெக்டாக இல்லையா? ஏன்னா அதில் காசு கிடைக்காது. நம்ம இடத்துக்கு வருவாங்க, குப்பை வண்டி எடுக்க வருவாங்க, நம்ம கொடுத்து விடுவோம். மிச்சத்தை எங்கள் நம்ம வீட்டில் ஒரு ஆயா வேலை செய்கிறாங்க, அந்த அம்மா எடுத்து போடுவாங்க. அட்டைப்பெட்டியாக இருக்கட்டும், வேஸ்ட் என்ன இருந்தாலும் எடுத்து போட்டு கையில் கொண்டு வருவாங்க. 200. நான் சொல்லுவேன், அதை நீங்கள் வச்சுக்கோங்கம்மான்னு சொல்லிடுவேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு காலம் அதுவே நமக்கு பெருசாக தான் தெரிஞ்சிச்சு. அம்மா வரலையே சொல்லுங்க. ஆனால் இப்போ இருக்கிற மனநிலைமை எப்படி ஆகிட்டு பாருங்க. இல்லைம்மா பரவாயில்ல, அதை நீங்கள் வச்சுக்கோங்க, அதை நீங்கள், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது தான். ஆனால் அந்த மனசை கத்தர் உண்டாக்குனார். அம்மா வரலையே சொல்லுங்க பார்ப்போமே. ஏமே, நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க? இது ஒன்றுமே கிடையாது. லட்சங்கள்னா கூட சரி பரவாயில்லடா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. வேணுமா வேண்டாமா? லட்சங்கள் கோடிகள் பரவாயில்லங்க, சிந்து அது ஏதோ ஒரு சின்ன பாற்றுங்க, போனா போதுங்க. ஆண்டவர் அந்த நன்மைகள் வரட்டுமே நம்ம மேல. ஆமென். பெருசவே எத்தனை பேருக்கு வேணும்? போவா சொல்றாரு, சிந்த விடு, அவளை யாரும் தடுக்காத, அவளை யாரும் அதட்டாத, எடுத்துட்டு போட்டு. நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அல்லேலூயா சொல்லக்கூடாதா? அப்படிப்பட்ட ஒரு விளைச்சலின் பெருக்கத்தை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தரப்போகிறார்.
அம்மே, எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் எனக்கு விளைச்சலின் பெருக்கத்தை நீ எனக்கு தந்து என்னுடைய பண்டக சாலை எல்லாம் தானியத்தால் நிரப்பப்பட்டதை போல, ஆமென், என்னுடைய களங்கள் தானியத்தால, என்னுடைய கலசங்கள் எண்ணெயினால எதுலதெல்லாம் நிரப்பப்பட்டிருக்கணுமோ அதிலெல்லாம் நிரப்பப்பட்டு இருக்கிறபடி தேவனுடைய நன்மைகளை இன்னைக்கு நான் அனுபவிக்க போகிறேன் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல ஒரு 1/2 நிமிஷமாவது கைத்தட. ஐயா, இந்த வார்த்தை ஒருவேளை உங்களுக்கு எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது, ஆனா எத்தனையோ பேர் இந்த வார்த்தையை ஆசையோடு கேட்பாங்க. எத்தனையோ பேர் இந்த வார்த்தையை அவங்களுக்கு ஜீவனா எத்தனை பேர் நம்பி இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சொல்றேன், இது வரைக்கும் நீ ஒன்றும் இல்லாம வெறுமையாய் உனக்கே நீயே பார்த்து பார்த்து தடவி தடவி நீ தேடி தேடி சில நன்மையை பார்த்துட்டு இருந்திருப்ப. ஆனா இனி வருகிற காலம் நீ சிந்த விட்டா கூட நீ கண்டுக்காதபடி போகத்தக்கதாக உன் கண்ணு முன்னால தெரிஞ்சு விழுந்தாலும் சரி தெரியாம விழுந்தாலும் சரி அது யாரோ எடுத்து பயன்படுத்திட்டு போறாங்க, அது யாருக்கு போய் சேரணுமோ சேரட்டும், அவங்களும் நல்லா இருக்கட்டும் சொல்லி அப்படிப்பட்ட ஒரு மேன்மைகளால ஆண்டவர் உங்களை நிரப்ப போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லில சொல்லுங்கப்பா. என்ன அழகு படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராது என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம். இதுதானே அலங்காரம். எத்தனை பேர் சொல்றீங்க இதுதானே அலங்காரம்? ஆமென். இதுதான் இந்த அலங்காரம் தான் மற்றவனுக்கு பார்க்கும்போது வா எவ்வளவு தங்கமான மனுஷன்யா. ஆமாவல்ல சொல்லுங்க. எம்ஜிஆரை குறித்து இன்னைக்கு நிறைய பேர் பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவர் ஏழைகளுக்கு நிறைய செஞ்சார்னு பேசுவாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த மனசு தான் இன்னைக்கு கத்த நமக்கு தரட்டும். நம்மையும் அப்படி கத்த இந்த உலகம் பேசும்படி கத்த செய்யட்டும். ஆமேன். உங்களை செய்யட்டும். அந்த மனுஷன் அப்ப நப்பிப்பா, கஞ்ச பிஸ்னாரிப்பா அப்படி நம்மளை குறித்து சொல்லவே வேண்டாம். அந்த மனுஷன் பெருந்தன்மையா கொடுத்துருவாரியா. ஒரு அல்லையில சொல்லுங்க பாபு, எத்தனை பேருக்கு அந்த ஒரு ஆண்மைகள் வேணும்யா? அந்த மாதிரி ஒரு கிருபை ஆண்டவரே உங்க தலைமையில கை வச்சு சொல்லுங்க, நாங்க பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவர். விளைச்சலின் பெருக்கம் ஆண்டவரே. ஆமென். நீ சிந்தப்படுற, இன்னொன்னு சொல்றேன், நீ சிந்துகிற அளவுக்கு கர்த்தர் உனக்கு கொடுப்பார் பார். கையை தட்டி வாங்கிக்கோங்க பார்க்கலாம். சும்மா இருந்தா சிந்த முடியுமா? இல்ல. நிறைய இருக்கும்போது சிந்துறத சிந்திக்கிட்டு போயிட்டே இருப்போம். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க சிந்துற அளவுக்கு உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார்? எத்தனை பேர் விசுவாசி? இந்த ஆராதனையில உனக்கு சிந்துற அளவுக்கு, கணக்கே பார்க்காத அளவுக்கு தேவன் அப்படி உங்க கைகளை ஆசீர்வதிக்கட்டும், அப்படி உங்க பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கட்டும், அப்படி கர்த்தர் உங்களை நன்மையினால் நிரப்பட்டும். கம் ஆன். ஆமென். அந்த ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாமா? கம் ஆன் பீப்புள். மால்காபா 17ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்க பாப்போம். அப்படியே அவ சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். தட்டி அடித்து தீர்ந்த போது ஒரு மரக்கால் வார்கோதுமையா. அது உண்மையிலே நமக்கு இன்னைக்கு என்ன யாருக்கா தெரியுமா? ஒரு மரக்கால்னா எவ்வளவுன்னு யாருக்கா தெரியுமா? எப்படியோ ஒண்ணு. நிறைய தான் நம்ம ரூத்து பொறுக்கியிருக்காங்க. கை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கப்பா. இதை முதல்ல நான் சொல்லி முடிச்சிருக்கலாம். ஒரு ஆமேன். சரி, மொத்தத்தில் சும்மா நல்லா கவனிங்க. சிந்த விட்டதே இத்தனை கிலோவா. கையை உயர்த்தி ஒரு அள்ளியில சொல்லக்கூடாதா? இதுக்கு தான் சொல்ல வந்தேன். ஏன் இதை கால்குலேட் பண்ண சொன்னா, சும்மா சிந்த விடுறான்னு சொல்லி ஒருத்திக்கு சிந்த விட்டதே இத்தனை கிலோவா. அப்ப எத்தனை பேர் பொறுக்கி இருப்பாங்க அன்னைக்கு? கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கப்பா. ஐயா, ரூத் மட்டும் பொறுக்கினதே இத்தனை, ஒரு மரக்கால் வார்கோதுமை. ஆனா அங்க பொறுக்க வந்தவங்க இவங்க மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பேர் பொறுக்க வந்திருப்பான். அந்த அளவு சிந்த விட்டாரு போவாஸ். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த நாளில் இருந்து அப்படிப்பட்ட ஒரு கிருபாண்டவரே? எவ்வளவு நாள் சிந்துட்டு அவங்க அன்னைக்கு தெரிஞ்சிச்சு ரூத்துக்கு, இவன் வயலுக்கு போனா நிறைய கிடைக்கும். ஒரு அல்லையிலே சொல்லக்கூடாதா? இவன் வயலுக்கு போனா நிறைய பொறுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கிருபை. யாரும் உங்களை சந்திக்க வரும்போது அவங்க வெறுமையாய் போகாதபடிக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எத்தனை பேர் இன்னைக்கு வாஞ்சிக்க விரும்புறீங்க? உன் வீட்டுக்கு வருகிறவர்கள், இந்த எல்லைக்கு வருகிறவங்க, உன் கூடாரத்துக்கு வருகிறவங்க வெறும் தண்ணியை மட்டும் கொடுத்துட்டு குளிக்க கூடாது. அவங்க திருப்தியாய் போகிற அளவுக்கு
தேவன் உன்னுடைய கரங்களை ஆசீர்வதிக்கட்டும். நிறைவான பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கட்டும். விளைச்சலின் பலனினால் உன்னை கர்த்தர் நிரப்பட்டும். அன்றைக்கு அந்த போவா சொல்றார், அவ பொறுக்கிற வரைக்கும் சிந்த விடுங்கன்னு சொல்ற அளவுக்கு அவளுக்கு போதுமான அளவுக்கு கூட அவ பொறுக்கினா. அந்த அளவு பொறுக்கினதை ஆண்டவர் இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? உனக்கும் அப்படியே ஒரு நன்மைகளை கொடுத்து நீயும் அநேகருக்கு ஆமென். அது எத்தனை கிலோவா இருக்கட்டும், ஆனா ஆண்டவர் உன்னை அப்படித்தான் ஆசீர்வதிக்க விரும்புறார். சும்மா பேருக்கு கிடையாது, நிறைவாய் கொடுத்து அனுப்புறான். ஒரு அழில சொல்லக்கூடாதா? ஆமே, 20 கேஜி கூட நீங்க அதை தூக்கிட்டு வர்றது கஷ்டம். ரேஷன்ல 20 கேஜி அரிசி ஃப்ரீயா கொடுத்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை தூக்கிட்டு வர 25 கேஜியுடைய பாக்கெட்டை தூக்கிட்டு வர கஷ்டம். அவ்வளோ நிறைவாய் ஆமென். தேவன் தம் பிள்ளைகளுக்கு அழகா கொடுக்கிறவர். ரூத்து தூக்கிட்டு போற அளவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அழில சொல்லக்கூடாதா? உங்க மூலமா மற்றவர்களுக்கு போதுமான அளவு தேவன் பார்க்கிறார். புரியல நிறைய பேருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? உன் மேல கர்த்தர் வைச்சிருக்கிற நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் மற்றவர்களுக்கு போதுமான அளவு இருக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா, நல்ல ஸ்தோத்தரிப்போமா. இந்த வார்த்தையின்படியே இன்னைக்கு விளைச்சலின் பெருக்கத்தினால் தேவன் உங்களை நிரப்பட்டும். விளைச்சலின் நன்மைகளினால் தேவன் உங்களை நிரப்பட்டும். இனி குறைவுகள் இல்லை, இனி நிறைவை காணும்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். இனி வாழ்க்கையில வெறுமையை பார்த்த காலங்கள் முடிந்து போய் நிறைவான பலனை காணும்படி கர்த்தர் செய்யட்டும். இனி அப்படிப்பட்ட ஒரு கிருபை இன்னைக்கு உண்டாகட்டும். எல்லாரும் தலைமையில கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவர் அந்த வார்த்தைகள் ஆசீர்வாதங்கள் எங்க மேல, இந்த ஊழியத்தின் மேல, இந்த ஊழியத்தை நேசிக்கிற பிள்ளைகள் மேல, கொடுக்கிற பிள்ளைகள் மேல, குடும்பங்களின் மேல மொத்தமா இறங்கட்டும் சுவாமி, மொத்தமா இறங்கட்டும். அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். தொடர்ந்து கிருபை தாங்க சுவாமி, கிருபை தாங்கட்டும். ஒரு விஷயம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்து. நல்லா நல்லா என்ன அழகுபடுத்தும் தெய்வம் அன்போடு ஆராதிப்பே. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் மனசார மகிமைப்படுத்துறே. என்ன அழகுபடுத்தும் தெய்வம் ஆராதிப்பே. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் மனசார மகிமைப்படுத்து. நல்ல கைதடி சந்தோஷமா. மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க, மாய்மாலமான மனுஷன் மகனாக மாற்றி நீங்க. நல்ல கைதட்டி. மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க, மாய்மாலமான மனுஷன மகனாக மாற்றி நீங்க. என்ன மகிழ்ப்படுத்தும் தெய்வம் அன்போடு ஆராதிப்பே. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் மனசார மகிமைப்படுத்துறே. என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். ஆமென். சீக்கிரமா நம்ம சகோதரி பாலின் சிஸ்டர் வந்து ஒரு சாட்சி சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆர்ஆர்எத் மினிஸ்ட்ரிக்கு நான் வந்ததே ஒரு பெரிய சாட்சி தான். 2019 நம்ம முன்னேற ஊழியத்துக்கு வந்து 6 வருடங்களாக இதோட 2024 ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். நான் வந்து மனுஷர்கள் எது சொன்னாலும் கேட்காத ஒரு ஆள். ஏன்னா எனக்கு எல்லாத்தையுமே தேவன் சொல்லணும். அப்போது எந்த இடத்திற்கு போக வேணும் அப்படின்னு சொல்லி லொக்கேட் பண்ணுங்கள் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு 2 வருஷமாக நான் அதை ப்ரே பண்ணிகிட்ருக்கிறேன். நான் எந்த ஊழியத்தோடு இணைய வேண்டும், எந்த சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ கர்த்தர் வந்து அராரத்துக்கு என்னை கொண்டு வந்தபோது நான் உட்காந்து அராரத்தை பற்றி கொஞ்சம் தியானம் பண்ணேன். என்ன அப்படின்னா, அராரத் அப்படின்றது தேவன் லொக்கேட் பண்ண ஒரு இடம். மனுஷன் அதை தேடி போகலை,
கர்த்தர் அந்த கப்பலை வந்து அரார்த் மலையில் அவர் லொக்கேட் பண்ண ஒரு இடம். ஸோ நான் இங்கே வந்ததும் நான் யோசித்தேன், கர்த்தர் தான் இந்த இடத்த லொக்கேட் பண்ணி என்னை அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் அல்லாமல் இங்கே நான் வந்தப்போ வந்து இங்கே வரப்போகிறதுக்கு முன்னாடி நிறைய போராட்டம் எனக்கு இருந்துச்சு. ஒரு 6 மாதமாகவே நான் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எழுதி வச்சு ப்ரேயர் பண்ணப்போ அராரத்தில் ஒரு விஷயம் எனக்கு வந்ததுக்கப்புறம் நடந்தது என்னென்னா, லாஜிக்னு ஒன்று இருக்கும், இது இருந்தால் தான் இது நடக்கும்னு சொல்லி. அந்த மாதிரி எனக்கு பண தேவைகள், ஃபினான்ஷியலாக நிறைய நீடு இருந்துச்சு. நான் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எழுதி வச்சு எங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணி நான் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் நான் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எடுத்து பார்த்தா என்னோடய ஃபினான்ஷியல் நீடை நான் டிக் பண்ணல. நான் எப்போவுமே நடந்து முடிஞ்சதெல்லாம் சாட்சியாக டிக் பண்ணி தேங்க்ஸ் சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட. ஃபினான்ஷியல் நீடு எனக்கு வரலை, ஆனால் நான் என்ன கேட்டனோ அது இங்கே கிடச்சிருந்துச்சு எனக்கு. அதுவே இந்த லாஜிக் உடஞ்ச விஷயந்தான் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது மாதிரி இன்றைக்கி காலையில் கூட பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது இந்த வார்த்தை சொன்னாங்க, என்னோடய சப்ஸ்கிரைபர் 18,000 பேர் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி காலையில் தான் அராரத்தை பற்றி உட்காந்து திரும்பி நான் படித்தேன். அராரத் கடல் மட்டத்திலேருந்து 18,000 அடி உயரத்தில் இருக்கிற ஒரு மலைன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு 3 நாட்கள் நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்து ஜெபித்தேன். அந்த ஜெபம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு எஸ்தர் புத்தகத்துலேருந்து ஒரு வாக்குத்தத்தம் வந்துச்சு. இங்கே வந்து வர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பாஸ்டர் அந்த வசனத்தை அக்யூரேட்டாக 3 நாள் ஃபாஸ்டிங் முடித்து எந்த வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுத்தாரோ நான் பைபிளில் குறித்து வச்சு சீட்டில் எழுதி வச்சேன். அதே வசனம் எஸ்தர் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை பாஸ்டர் அப்படியே தீர்க்க தரிசனமாக சொல்லிகிட்டு இருக்கிறாரு. ஸோ நான் கன்ஃபார்ம் பண்ணேன், இங்கே உண்மையாகவே கர்த்தர் இருக்கிறார். இங்கே வந்து நான் வர்ஷிப் பண்ண ஒவ்வொரு முறையும் தரிசனங்களை நான் பார்க்காம இருந்ததே இல்லை. தேவனுடைய மகிமை இங்கே சூழ்ந்திருக்கிறது. நான் நம்புகிறேன் இந்த அராரத் நிச்சயமாகவே ஒரு பெரிய ரெவலேஷன் ஒரு கொடுக்குற இடமா. ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், அராரத் மலையில் வந்து தங்கின கப்பலில் இருந்து தான் புதிய உலகத்தை படைக்கிற மனுஷங்க வெளியே வந்தாங்க. அவங்க மூலமாக புதிய உலகங்கள் உருவாக்கப்பட்டன. அதில் நானும் அந்த அழைப்பில் ஒருத்தியாக இருக்கிறதுல கர்த்தருடைய நாமத்தில் நான் பெருமைப்படுறேன். இங்கிருந்து புறப்படுகிறவர்கள் உலகம் முழுக்க அழிவு வந்தாலும் எப்படி அராரத்தில் போய் இந்த கப்பல் பாதுகாக்கப்பட்டதோ அப்படி எந்த அழிவுக்கும் பாதுகாக்கப்பட்ட மனுஷங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இங்கே வருவார்கள். இந்த அராரத்திலிருந்து தான் புதிய ரெவலேஷனை உருவாக்குற புதிய எழுப்புதலை உருவாக்குற மக்கள் எழுந்து போக போகிறாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆமென். சூப்பர் சிஸ்டர், ரொம்ப அருமையான சாட்சி. நான் எதிர்பார்க்கல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் சொன்னேன்ல, எனக்கு நைட்டு வரைக்கும் காலையில் வரைக்குமே நான் ப்ரேயர் ஜோம்னிட்டே இருப்பேன், அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் அவனுடைய வார்த்தை என்ன ஆண்டவரே பேச போகிறேன். ஆனால் கர்த்தர் எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தான். நேற்றைய தினம் நைட்டு தான் நம்ம நைட்டு ப்ரேயர் போகும்பொழுது ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஆண்டவரே சிங்கம் கர்ச்சிக்கிறது, யார் பயப்படாது இருப்பான். கர்த்தராகி ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் உரைக்காது இருப்பான். இந்த வார்த்தையை தான் என் மேலே வைத்த கிருபை. எனக்கு நம்ம நிறைய பேருக்கு தெரியும், ஆண்டா இவர் இப்படி கத்தி பேசுகிறார். என் மேலே வச்சதே அதுதான். எனக்கு நார்மலாக டிஜே செய்ய மாதிரிலாம் பேச தெரியாது. ராமன் சொல்லுங்களேன், அந்த ஃப்ளோவை பிடிச்சிட்டேன்னு நினச்சிக்கோங்களேன். அப்புறம் நம்ம சவுண்டே இருக்கா. அந்த ஃப்ளோ பிடிக்கிற வரைக்கும் தான் கொஞ்சம் நேரம் ஒர்ஷிப்புக்குள்ளே போகிறது. ஒரு அள்ளியில் சொல்லுவோமா, சில நேரங்கள் அப்படி கிடையாது. நீங்களாம் நல்லா தாகமாக வாஞ்சியாக வந்தீங்கன்னா மைக்கை பிடிச்சோடனே ஃப்ளோவை பிடிச்சிருவேன். ஆமாம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்து எத்தனையோ ஆயிரங்களுக்கு இந்த வார்த்தைகள் இன்றைக்கெல்லாம் சிந்த விட்டார்னு சொன்னேன் பாருங்களேன். நீங்கள் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, எங்கேருந்து கிருபையை ஊத்துறாரு நம்ம மேலே, அவ்வளோ அன்பை வச்சிருக்காரு நம்ம மேலே. ஒரு அள்ளியில் சொல்லுவோமா, தெரியும் எப்படியாவது பேசிடுவாருன்னு தெரியும். ஆனால் எவ்வளோ அழகாக பேசினார் பாருங்க. ஒரு ஆமாம், எத்தனை பேர் இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருந்துச்சு. ஆமேன். வார்த்தை புறப்பட்டுச்சுன்னா அப்போ அவர் கிரியை செய்ய போகிறாருன்னு அர்த்தம். அல்லையா சொல்லுங்களேன். ஆமாம், எத்தனை பேருக்கு ஆசை, இனி நிறைய விஷயத்தை நான் சிந்த விடுவேன் ஆண்டவரே. எத்தனையோ பேர் வந்து அதில் ஆசீர்வாதத்தை பார்க்கட்டும், பெற்றுக்கொள்ளட்டும். ஆமென். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். சொன்னபடி அரராத் என்பது அது ஒரு பெரிய ஒரு நன்மை, அது ஒரு மலை, அது ஒரு இலைப்பாறக்கூடிய இடம். ஆமென். அல்லையா சொல்லக்கூடாதா? ஆமாம். ஆனால் எத்தனையோ நேரம் நோவா பிரசங்கிக்கும் போது நிறைய பேர் வரல, ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் வந்தவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அல்லையா சொல்லுவோமா? அதே போல் அரராத்தில் வருகிற நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு வரும். ஏன்னா இது வந்து அவருடைய தரிசனம், இது அலெக்ஸுடைய தரிசனம் அல்ல, அலெக்ஸோட ஊழியம் அல்ல, இது தேவனுடைய ஊழியம். அரராத் வல்லமை ஊழியம் என்பது தேவனுடைய ஊழியம். ஆகவே இந்த ஊழியத்தை நேசிக்கிற பிள்ளைகள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். Ararat Power Ministries.